செல்வம் ஸ்கிரீன் தெரியறதா? தெரியும் சார். ஆ, அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ்பெஷலி இன்றைய சீஃப் கெஸ்ட் திரு மோகனசுந்தரம் சார், அவர் ரெஸ்பெக்டட் ப்ராடக்ட் மேனேஜர் ஆஃப் சென்னை டிவிஷன் 1 எல்ஐசி ஆஃப் இந்தியா. ஆன் behalf ஆஃப் me and my COT members and our group members, we welcome you, sir, to this our group and to this special session. Thank you very much for readily agreeing. Before starting, a small brief introduction about our group. We have started this group on the occasion of Vijayadashami last year. Center of Excellence Training to Life Insurance Agents. ஸ்க்ரீன் வரல. ஸ்க்ரீன் வரல. ஸ்கிரீன் வரலையா? ஆமா, ஷேரிங் வரல. ஷேர் கொடுத்தீங்களா கொடுக்கல? யாருக்கு? உங்களுக்கு ஷேர் ஷேர் கொடுக்க வேண்டும். அப்பதான் வருது. ஓகே, ஆ வருது இல்லையா? Now, இப்பதான் வருது, No இப்பதான். problem. so it's a center of excellence to provide training to life insurance agents. COT, we have formed a COT group which consists of 10 members who have been operating this group efficiently, including me. So these are all our 10 pillars. Welcome you, sir. On behalf of Lee Group, we welcome you all. வள்ளுவர் சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் நமக்கு எவ்வளோ தூரம் தோண்டிகிட்டே இருக்குமோ அவ்வளோதான் தண்ணி வரும். அது மாதிரி தான் கல்வி ஒன்று தான், வேற எந்த செல்வம் இருந்தாலும் எங்கேயும் நிலைக்க முடியாது. திஸ் இஸ் அவர் விஷன். So far we have conducted since October 12th October 24. These are all the sessions we have covered, sir. Various faculties, including LIC officials and including our own in-house trainers, we have been taking sessions. ஸோ எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்தால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுப்பேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர், உங்கள் அளவுக்கு என்னால் எடுக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் எடுப்பேன் சர்க்குலரை பேஸ் பண்ணி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் we have covered. So far we have conducted 36 sessions. Now yours is 37th session. I welcome you all once again. I would now request, I will stop share. I will now request our COT member, Mrs. Vijaya Madam, to give a welcome address. Madam, over to you. ஓகே சார், தேங்க்யூ. முதல்ல வந்து மோகனசுந்தர் சாருக்கு வணக்கம் சார். தெரியாத வணக்கம். போகங்கள் கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச போகங்கள். சாரோட சின்ன இன்ட்ரடக்ஷன். சார் பெரிய லெவல்ல இருக்காரு, இருந்தாலும் நான் சின்னதா சுருக்கி சொல்றோம் நினைக்கிறேன். சார் பேர் வந்து கே மோகனசுந்தர் சார். சார் இப்போ வந்து ப்ராடக்ட் மேனேஜரா டிவிஷன் 1ல இருக்காரு. அவரை தெரியாத ஆட்கள் கிடையாது இது வரைக்கும். அவர் ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா 1988ல டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ல வந்து ஏபிஎம்ஆ வந்து 1998ல ஆர்எஸ் புரம் அடையார் பிரான்ச் அப்படி இருந்திருக்காரு. பிஎம்ஆ மறுபடியும் ப்ரமோட் ஆகி 2006ல கீழ்பாக்கம் எஸ்ஓ கும்படிப்பூண்டி தேவக்கோட்டை அண்ட் சிபிஓ டென்டிஸ்டிக்ஸ் அது வரைக்கும் இருந்திருக்காரு. எஸ்பிஎம் இன் 2019ல இருந்திருக்காரு சிபிஓ 14. இப்போ வந்து சிஎல்ஏ ப்ராடக்ட் மேனேஜரா இருக்காரு. எஸ், இப்போ அவர் வந்து அவரோட 37 வருஷமா அவரோட பயணத்தை வந்து நம்மளோட பயணிச்சுட்டே இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வர ஜூலை 2025ல ரிட்டைர்மெண்ட் ஆறாரு. இது ஒரு பெரிய இழப்பு, எல்ஐசிக்கு பெரிய இழப்புன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவரோட ஸ்பீச் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், நேரடியாகவும் கேட்டிருக்கேன், குரூப்லயும் கேட்டிருக்கேன். உங்களோட ஒரு ட்ரைனிங் வந்து எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்க கொடுத்து வச்சோங்க அப்படின்னு நினைக்கிறோம் சார். நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். Yes. எங்க சிஓடி மெம்பர்ஸ் மூலியமாகவும் லீக் குரூப் மெம்பர்ஸ் மூலியமாகவும் உங்களை வரவேற்கிறேன். நன்றி சார். Thank you so much, Vijaya Madam, for your wonderful introduction about Mr. Mohanasundram sir. Now, sir, over to you, sir. You can start. Thank you, sir. Thank you very much. Thank you. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இந்த நிதியாண்டு 25-26 உங்கள் அனைவருக்கும் புது வணிகத்தில் சிறப்பான ஒரு புது வணிக நிதியாண்டாக அமைய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பை நல்கிய எனது இனிய நண்பர் திரு ராஜ வீட்டுல இருக்கு சார். நீங்க Sir, வீட்டுல எடுத்து சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓ, இப்பதான் கேக்குதா?
ஆமா, கொஞ்சம் பிகினிங்ல இருந்து சொல்லுங்க. பிகினிங்ல நோ இருந்து ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சாரி. இல்ல நீங்க சொன்னீங்க, நடுவில் இதாயிடுத்து வரும். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த வாய்ப்பை நல்கிய திரு ராஜகோபாலன் சார் அவர்களுக்கு எனது இனிய நண்பர், வேளச்சேரி கிளையை சேர்ந்த முக நண்பர் அவர்களுக்கு இந்த வேளையில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னதாக, கேக்குதா? நண்பர்களே, கொஞ்சம் பேசாம இருங்க, மியூட் பண்ணிக்கோங்க, சார பேச விடுங்க ப்ளீஸ். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே சார் வந்து எனக்கு டெலிஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, நீங்க வந்து ஒரு நாள் கலந்துக்கணும் அப்படின்னாங்க. ஸோ மறுக்காம அன்னைக்கே எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இனிய நண்பர் அவர், விவரங்கள் நன்கு அறிந்தவர், எல்லாத்தையுமே அந்த சர்க்குலரை வச்சு படிச்சு பார்த்து தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க முக நண்பர் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் சொல்லும் பொழுது மறுப்பது என்பது பேச்சிற்கே இடமில்லை. அதனால என்பிஎஸ் பத்தி மெயினா பேசலாம் சார். என்கேஷிங் பத்தி, என்பிஎஸ் மூலமாக எப்படி செய்வது அப்படிங்கிறத பத்தி ஒரு விவரங்கள் சொன்னால் எல்லாருக்குமே வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்பிஎஸ்ங்கிற மேட்டரை வந்து கடந்த ஒரு வருட காலமாக டிவிஷனல் ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சில அனுபவங்கள் எனக்கு நேரடியாக இருந்ததுனால அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது சந்தோஷமாக ஒத்துக்கொண்டேன் நண்பர்களே. அதற்கு முன்னதாக ஒரு சில விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இருக்கிறது. நமது சீனியர் டிஎம் சார் வந்து கூட நீங்க உங்களுக்கு பல விஷயங்கள்ல, பல நேரங்கள்ல, பல தகவல்கள்ல வந்து வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட விவரங்களை போட்டு கொண்டு இருக்கிறார். ஸோ உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னதாக ரிசர்வ் பேங்க் வந்து மறுபடியும் அந்த வட்டி விகிதங்களை குறைத்திருக்கிறது. ஸோ உடனடியாக அதனுடைய எதிரொலியாக எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்ஸும் கிட்டத்தட்ட 0.25% 0.5% உங்களுக்கு வந்து வட்டி விகிதங்களை குறைத்து கொண்டு வருகிறது. நமக்கும் ஒரு கட்டாயம் கண்டிப்பாக ஏற்படும். 2 நாட்களுக்கு முன்னதாக எங்களுக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் ஜோனல் மேனேஜர் சார் திரு முரளிதர் சார் அவர்கள் அடுத்த 4-5 நாட்களில் நமது ஆன்விட்டி பாலிசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரேட்ஸ் வந்து கட்டாயமாக திருத்தி அமைக்கப்படும். அது வந்து அதிக தூரம் இல்லை, ஒரு நாள் அவகாசம் கூட கொடுப்பதுங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியாத ஒன்று. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு தகவல் சொல்லி நாளையிலிருந்து மாறும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து எங்க கூட்டத்தில் அறிவித்தார். இன்று வரை எந்த விதமான தகவல்களும் வரவில்லை என்பது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. அதனால முக நண்பர்களே, உடனடியாக நமக்கு என்ன வேலை காத்திருக்கிறது என்றால், ஏற்கனவே நாம வந்து ஆன்விட்டி அக்ஷய்க்காகவோ சாந்திக்காகவோ பல பேரை சந்தித்திருக்கலாம். பல நண்பர்கள் அவங்களோட முடிவை தள்ளி போட்டிருக்கலாம். ஸோ அவர்களை எல்லாம் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவர்களை சந்தித்து இந்த விவரங்களை கூறி, ஒரு 0.5% குறைந்தாலும் அது வந்து வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் தருமே தவிர இன்னைக்கு இருக்கிற ரேட் வந்து வராது, திரும்பி வராது கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு வேலையை நாம் அனைவரும் ஒன்று கூடி நீங்க வந்து உங்களோட கிளையண்ட்ஸை வந்து ப்ராஸ்பெக்டிவ் கிளையண்ட்ஸை உடனடியாக மீட் பண்ணி இந்த விவரங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி முடிந்தவரை அதை வந்து என்கேஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ரேட்ஸ் மாறிடுச்சுனாக்கா மறுபடியும் இப்போ நீங்க நினைச்சா கூட 12% கேரண்டீடு ரேட்ஸ் நமக்கு திரும்பி வராது. இன்னைக்கும் 40 வருஷமா கிட்டத்தட்ட பழைய ஜீவன் அக்ஷயிலையும் ஜீவன் தாராலையும் இன்று வரை கேரண்டீடா 12% கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஹிஸ்டரி, வரலாறு செய்தி தான் அது. ஸோ அது திரும்ப வராது. அதுபோல இப்போ மறுபடியும் குறைஞ்சிருச்சுனாக்கா அந்த வாய்ப்பை நழுவ விட்டதாகத்தான் இருக்குமே தவிர பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அது ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில், இப்போவும் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கார், தாம்பரம் கூட்டத்தில் நமது சீனியர் டிஎம் அவர்கள்
சென்னை 1 சீனியர் டிஎம் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. மார்னிங் செங்கல்பட்டு மீட்டிங் நான் போயிருந்தேன். தாம்பரம் மீட்டிங்கில் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த ஜூம் மீட்டிங்காக அவரை அங்கே இறக்கி விட்டுட்டு நான் வந்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் போய்க்கிறேன், நீ போய் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கிற ஒரு பெர்மிஷனை சார் கொடுத்ததுனால நான் இந்த மீட்டிங்க்கு அட்டன் பண்ணுறேன். இந்த தகவல்களைத்தான் அவர் திரும்ப திரும்ப அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். மேற்கொண்டு இன்னொரு வாய்ப்பும் நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது நண்பர்களே. சீனியர் முகவு நண்பர்கள் யாரெல்லாம் கடந்த 25-30 ஆண்டு காலமாக முகவாண்மையில் இருக்கீங்களோ, அந்த காலத்துல ஜீவன் ஸ்ரீங்கிற பாலிசி வந்து மிக அருமையான ஒரு புது வணிகத்தை நாம வந்து சொன்னோம், பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே வந்து மெச்சூரிட்டியில வந்து கிட்டத்தட்ட 18,12,500ங்கிற ஒரு கொட்டேஷனையே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம் கம்ப்யூட்டர் மூலமாக. அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி அதை விட கூடுதலாகத்தான் இப்பொழுது மெச்சூரிட்டி வேல்யூ ஒவ்வொருத்தருக்கும் அந்த 25-16 அப்படிங்கிற டோட்டல் டேர்ம் அண்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் எடுத்த பாலிசிதாரருக்கு அனைவருக்குமே நாம் என்ன சொன்னோமோ அதையும் தாண்டி தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிந்தவரை இந்த மாதம் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கோ பாலிசிதார் நீங்கள் எடுத்து கொடுத்து கடந்த 16 ஆண்டுகள் தொடர்ந்து கரெக்டா கட்டி மீதி உள்ள 9 ஆண்டுகள் பொறுமையா வெயிட் பண்ணி இந்த ஆண்டு மெச்சூரிட்டி ஆகக்கூடிய பாலிசிகள் மார்ச் வரைக்கும் உங்களோட சீனியர் முக நண்பர்கள் உங்களுக்கு நீங்க வந்து புத்தகத்தில் நீங்க கண்டிப்பாக கணக்கு வைத்திருப்பீர்கள். யார் எங்க இருக்காங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரியும். முடிந்தவரை அவர்களை அனைவரையும் அணுகி மார்ச் வரையில் இருக்கக்கூடிய பாலிசிதாரராக இருந்தாலும் முடிந்தால் அவர்களுடைய அனுமதியின் பேரில் அந்த டிஸ்கவுண்டட் வேல்யூ டியூரிங் தி லாஸ்ட் பாலிசி இயர் டிஸ்கவுண்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. முடிந்தால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களே ஆனால் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பணத்தை அப்படியே ஜீவன் சாந்தியிலேயோ ஜீவன் அக்ஷயிலேயோ மாற்றினால் ஒரு பெரிய புது வணிகம் நம்ம கிட்டே இருந்தே பல கோடிகள் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பல கோடிகள் போக வேண்டியது இருக்கு, போயிருக்கு. ஆல்ரெடி மெச்சூரிட்டி ஆன கேசஸ் ஆனாலும் சரி, இந்த மாதம் முடிவடையக்கூடிய கேசஸாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய மாதங்கள் 9 மாதங்கள் அடுத்து இந்த நிதியாண்டு முடிவதற்கு வரைக்கும் நாம் அந்த கேசஸை வந்து நம்ம கையில் எடுத்தோம்னாக்கா இந்த ஒரு வார காலம் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வார காலமாவது நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிற நம்பிக்கையின் எதிர்பார்ப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. திடீர்னு மாறிடுச்சுன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது, யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விவரங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து முடிந்தவரை அந்த பாலிசிதாரர்கள்கிட்ட விவரத்தை சொல்லி இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ரேட்ல இருக்கு, 6.7% ஆரம்பிக்குது ஜீவன் அக்ஷய் 60 வயது முடிந்த நபர்களுக்கு, 10.6 வரைக்கும் ஜீவன் சாந்தியில கொடுக்குறோம். 5 வருடங்கள் டிஃபர் பண்ணா எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ தயவு செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்ங்கிறது தான் இன்னைக்கு மார்னிங்ல சார் சொன்ன தகவல்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தாம்பரம் கூட்டத்திலையும் இதையே வற்புறுத்தி அவர் பேசிக்கிட்டு இருப்பாருங்கிற நினைப்பில் இருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதைத்தான் அவர் வந்து வாய்ப்பை நழுவ விடாதீர்கள், கொண்டு போய் சேருங்க, இந்த விவரத்தை கொண்டு போய் சேருங்க. நம்ம கிட்டேயே உங்களுடைய லாயல்ட்டி உள்ள லாயலா இருக்கக்கூடிய பாலிசிதாரர்களுக்கு பல கோடிகள் டோட்டலா பார்த்தோம்னா டிவிஷனுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ஜீவன் அக்ஷய் இது ஜீவன் ஸ்ரீ மூலமாகவே நாம கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த நிதியாண்டு வரைக்கும் டோட்டலா கிட்டத்தட்ட 2000 கோடி போகுதான் ஜீவன் ஸ்ரீல மட்டுமே. முடிந்தால் அந்த ஒவ்வொரு பாலிசிதாரர்கிட்ட இருந்து அந்த ஒரு அளவான ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து ஜீவன் சாந்தி மூலமாகவோ ஜீவன் அக்ஷய் மூலமாகவோ, ஏன் அவர்கள் அந்த காலத்துல எடுக்கும் பொழுது 25-30 வயசுல எடுத்திருப்பாங்க, இப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட 55-60 வயதை நெருங்கி இருப்பார்கள். முடிந்தால் அந்த பணத்துல இருந்து அவர்களுடைய பையனுக்கோ பேரனுக்கோ ஒரு சிங்கிள் பிரீமியம் பாலிசியாக கூட அதை கன்வெர்ட் செய்ய முடியும். அந்த ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக அவங்க வந்து பேசிக்கிட்டு வராங்க. எல்லா தகவலும் கொடுக்குறாங்க. வாட்ஸ்ஆப்ல கூட டெய்லி இதை வந்து எல்லா கிளை மேலாளர்களுக்கும் இதை சந்தியுங்கள், நேர்ல சந்தியுங்க, நீங்க அவங்க முக நண்பர்களோட நீங்களும் போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையத்தான் ஜோனல் மேனேஜர் சார் திரு வெங்கட்ரமணன் சார் அவர்களும் திரு முரளிதர் சார் அவர்களும் எங்களோட கிளை மேலாளர்கள் கூட்டத்துல ரொம்பவும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க, இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு முதல் செய்தியாக சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நண்பர்களே. இப்பொழுது
எனக்கு இட்ட அந்த ஒரு சப்ஜெக்டுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். போலாமா? ஸோ அந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எல்லா முக நண்பர்களுக்கும் தெரிந்ததான் இருக்கும். அது ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸாகத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த என்பிஎஸ் அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டா சொல்றோம். அந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும். 2004க்கு பிறகு 2004க்கு பிறகு அரசு வேலைகளில் சேருவோருக்கு பென்ஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஐடியாவே கிடையாது. 2004க்கு பிறகு அது மத்திய அலுவலகங்கள் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ரயில்வே, இந்த 3 சர்வீஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அவங்க ரிட்டையர் ஆகும் பொழுது அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அரசு கைவிடப்பட்டது. அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி பென்ஷன் எல்லாமே 2004க்கு முன்னதாக ஜாயின் பண்ணி அதற்கு பிறகு சர்வீஸ் போட்டு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு தான் அந்த பென்ஷன். ஒருவேளை அவர்களுக்கு பிறகு அந்த ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டமும் நடைமுறையில் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்திற்காக கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு 2004க்கு பிறகு சேருவோருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க வந்து சேர்ந்து சர்வீஸ்ல இருக்கும் பொழுது அவர்கள் சம்பாத்தியத்திலே இருந்தே எதிர்கால ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அவங்க வகுத்தார்கள். அதுக்குத்தான் அந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்ற பெயரை வைத்து இதற்காக ஒரு ஆணையத்தையும் அவர்கள் வந்து உருவாக்கினார்கள். எப்படி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளை எல்லாம் IRDAங்கிற ஆணையம், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிங்கிற ஆணையம் வந்து கட்டுப்படுத்துகிறதோ, அவர்களுக்கு கீழே எல்லா 26 நிறுவனங்களும் வேலை செய்கிறதோ அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அதுபோல இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்திற்காக ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது. அது என்னவென்றால் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, PFRDA அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அவர்கள்தான் இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து நிர்வகிக்கிறார்கள் நண்பர்களே. ஸோ இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் முதலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டுமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, CPWD டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா, இப்போ இங்கே சென்னையை பொறுத்தவரை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உடனே நமக்கு நினைவுக்கு வருது ஹேட் ஹவுஸ் ரோட்ல இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன். அங்கதான் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு, CID ஆஃபீஸ் இருக்கு, CRPF ஆஃபீஸ், எல்லா கண்ட்ரோலிங் ஆஃபீஸும் ஹெட் ஹவுஸ் ரோடில் சாஸ்திரி பவன்கிற பில்டிங்ல தான் நமக்கு வந்து உடனடியாக நினைவுக்கு வரும். அதற்கு பிறகு சென்னை பெசன்ட் நகர்ல ராஜாஜி பவன்கிற ஆஃபீஸ் பில்டிங்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸோட டிபார்ட்மெண்ட்ஸும் இங்கும் இயங்குகிறது பெசன்ட் நகர்ல. ஸோ அதுபோல ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்த நேரடி எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இந்த என்பிஎஸ் வந்து அனுமதிக்கப்பட்டது. காலப்போக்கில் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸுக்கு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு பல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுபோல அவர்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் இந்த திட்டத்தை ஒத்துக்கொள்கிறதோ அவங்க எம்ப்ளாயிஸுக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது சப்சீக்வெண்டா. அதற்கு பிறகு இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு ஈவன் எனி இண்டிவிஜுவல் பப்ளிக், எல்லா தரப்பினருக்கும் யாரு வேண்டுமானாலும் ஒரு அடிஷனலாக ஒரு சர்ப்ளஸ் இருந்தால் நான் எதிர்கால திட்டத்திற்கு சேமிக்க வேண்டும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சம்பளத்தில் இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரி, சாதாரண வேலைக்கு போறவராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு 60 வயசுக்கு மேல எல்லாருமே ஒரு ஏஜுக்கு மேல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு வயது வரும். ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தால், செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஏஜ் கிடையாது. அவர்கள் ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவர்கள் படித்த படிப்பை வைத்து தொழில் புரிபவர்கள், அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இது எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்னு சொல்லுவோம். அதை தவிர பிஸ்னஸ்மேன்,
ட்ரேடர்ஸ், யாருக்கு எல்லாருக்குமே வந்து பென்ஷன் கிடையாது. அவர்கள் சம்பாதிக்கும் போதே ஒரு பகுதியை எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்தால்தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட சம்பாத்தியத்துல, அவங்களோட வருமானத்தில் நல்ல விதமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் தான் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒன் ஆஃப் தி சேவிங்ஸ் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி சேவிங்ஸ் ஸ்கீமாக ஆரம்பிக்கப்பட்டது நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ல ஒரு மாதத்திற்கே பல கோடி ரூபாய்கள் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிக்கு உங்களுக்கு இன்கம்மா வந்துகிட்டு இருக்கு, டெபாசிட்ஸா வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் எங்கே இதை வந்து இன்வெஸ்ட் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல வரக்கூடிய தொகை அனைத்துமே ஷேர் மார்க்கெட்ல தான் பேசிக்கா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ஷேர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பொறுத்து நான் டெபாசிட் பண்ண தொகை கூடுதலாக வந்து கொண்டே இருக்கும். குறையும் பொழுது குறையும், ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பேசிக் ஐடியாவாகத்தான் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை அந்த திட்டம் வந்து நிர்வகிக்கப்படுகிறது நண்பர்களே. இந்த திட்டத்துல வந்து யாரெல்லாம் வயது வரம்பு இருக்கா சேர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குறைந்தபட்ச என்ட்ரி ஏஜ் வந்து 18 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச என்ட்ரி ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவர் 70 வயது முடியும் வரை இந்த திட்டத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம். 18 இருந்து 70 வரை. அதிகபட்ச வயது இந்த திட்டம் நான் எத்தனை ஏஜ் வரைக்கும் நான் இதை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 70 வயதுல நான் சேர்ந்தால் கூட என்னோட 75வது வயது வரை நான் அதுல கான்ட்ரிபியூஷன் என்னால என்ன முடியுமோ என்னோட அதுல ஒரு சர்ப்ளஸ் ஆகுது, அது மூலமாக சேமிக்கலாம். 75 வயதுல என்னோட ஃபண்ட் என்ன இருக்கோ, நான் சேமித்த தொகை எவ்வளவு இருக்கோ, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வருடத்திற்கு என்னால வந்து 50,000 ரூபாய் சேமிக்க முடியும்னாக்கா 5 வருடங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் தான் நான் அந்த ஃபண்டுல என்னோட பேர்ல சேமிச்சிருப்பேன். ஆனால் அந்த 5 வருடங்களுக்கு பிறகு நான் சேமித்த தொகை 2.5 லட்சமாக இருந்தாலும் அந்த ஷேர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பொறுத்து அது 2.55ஆகவோ 2.65ஆகவோ ஏன் 3 லட்சமாகவோ ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ 75 வயதுல அதிகபட்ச வரம்பு வயது அதுதான் வைத்திருக்கிறார். 75 வயதுல நான் வந்து வேண்டுமென்றால் இல்ல, வேண்டான்னு சொன்னா கூட கண்டிப்பாக கம்பல்சரியாக அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்பட்டு என்ன தொகை என் அக்கௌண்ட்ல இருக்கோ அந்த தொகை எனக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதுதான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஏஜ் கண்டிஷன்ஸ். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி இஸ் 18. 70 வயது வரை யார் வேண்டுமானாலும் அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை ஓபன் செய்து கொள்ளலாம். எவ்ரி இயர் கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வரலாம். எந்த மாதிரி அக்கௌண்ட்டுங்கிறது நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. 75 வயதுல நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை நான் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் செய்ய வேண்டும். என்ன என் அக்கௌண்ட்ல எவ்வளவு தொகை இருக்கிறதோ அந்த தொகை என்னோட கணக்குக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த மாதிரி ஓபன் பண்ணும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு வந்து அரசு வந்து கொடுக்கிறது. பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இஷ்யூஸ் அன் ஐடென்டிட்டி கார்டு. அந்த ஐடென்டிட்டி கார்டு போட்டோ ஐடென்டிட்டி கார்டு வித் நேம் அண்டு ஒரு ஐடென்டிட்டி நம்பர். அந்த நம்பர் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 டிஜிட்ஸ் நம்பர். அந்த நம்பர் வந்து தே கால் இட் ஆஸ் ப்ரான் நம்பர், PRAN, ப்ரான் நம்பர் அப்படின்னு அவங்க அழைக்கிறார்கள். அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பரை வந்து கொடுக்குறாங்க. எப்படி பேன் நம்பர், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு நமக்கு வந்து பேன் அப்படின்னு இன்கம் டேக்ஸ்ல சொல்றோமோ, இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர் அப்ளை பண்ணும் பொழுது இந்த திட்டத்தில் சேரும் பொழுது அனைவருக்கும் அந்த ப்ரான் நம்பர் நம்மளோட போட்டோ ஐடென்டிட்டி கார்டு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கார்டு போஸ்ட்ல வரும். முதலில் நமக்கு தகவல் கொடுத்து விடுவார்கள் இமெயில் மூலமாக, உங்களுக்கு இந்த நம்பர் தான் அலாட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இந்த ப்ரான் நம்பரை வைத்துத்தான் நமக்கு வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் செய்யப்படும். நான் வந்து இப்போ என்னோட அந்த ஆன்லைன்ல நான் போய் அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாக்கா அந்த ப்ரான் நம்பரை கீன் பண்ணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாஸ்வேர்டு மூலமாகத்தான் அந்த ஆன்லைன்ல உள்ள போய் நான் வந்து என்னோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, நான் என்ன எனக்கு வேணும்னா வாங்கணும்னாக்கா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் LIC பாலிசியில பாலிசி நம்பரை வைத்து நம்ம வந்து
உள்ளே போற மாதிரி ரெஃபர் பண்ற மாதிரி இந்த பிரான் நம்பரை வைத்துத்தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 2 வகையான அக்கௌண்ட் வந்து ஒருவர் என்பிஎஸ்ல நம்ம சேரும் பொழுது ஓபன் செய்து கொள்ளலாம். முதல் அக்கௌண்ட் டயர் 1 அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை வந்து அவர்கள் வந்து அப்படி ஒரு பேரை வைத்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. அது இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட். மினிமம் அமௌண்ட் குறைந்தபட்சம் 500 ரூபாயாவது செலுத்தி டயர் 1 அப்படிங்கிற அக்கௌண்ட்டை தான் மேண்டட்டரி கம்பல்சரியாக ஓபன் செய்ய வேண்டும். இட் இஸ் அன் பென்ஷன் அக்கௌண்ட். அதில் போடப்படும் தொகை அனைத்துமே நம்மளோட கணக்குல இருக்கும் வரவு வைத்துக் கொள்வார்கள். அந்த தொகை வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் செய்வாங்க. அந்த அக்கௌண்ட் ஓபன் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஷேர் மார்க்கெட்ல எப்படிப்பட்ட ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது நண்பர்களே. நம்மளே செலக்ட் பண்ணலாம். அசெட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசெட் கிளாஸஸ் நம்ம ஓபன் பண்ணும் பொழுதே நீங்க வந்து ஷேர்ஸ்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கவர்மெண்ட் இருந்து நம்ம கொடுக்குறாங்க. அதுல என்ன அசெட் கிளாஸஸ்னாக்கா கிளாஸ் இ அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விட்டி அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விட்டி அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாக்கா உங்களுக்கு ஷேர்ஸ் டைரக்டாவே கம்பெனி ஷேர்ஸ்ல அதுல 75% வரை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தொகை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து அதுல வந்து பங்கு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கிளாஸ் சி, ஏபிசி சின்னு வச்சிருக்காங்க. அது கார்பரேட் டெட் அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கம்பெனியோட கடன்கள், கம்பெனி கடன் வாங்கும் இல்லையா, அந்த கடன்களில் இன்வெஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கம்பெனி கடன்கள்ல நாம டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த தொகை 100% வரைக்குமே அந்த கம்பெனி கடன்களை இந்த கார்பரேட் கிளாஸ் சில வந்து நீ கிளாஸ் சின்னு நம்ம டிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட பணம் அனைத்துமே கம்பெனியோட கடன்கள்ல தான் இன்வெஸ்ட் செய்யப்படும். கிளாஸ் இ அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸ்ல கம்பெனியோட ஷேர்ஸ்ல 75% வரைக்கும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கிளாஸ் இருக்கு ஜி அப்படின்னு வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் கடன் வாங்குது இல்லையா, அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல 100% வரை கிளாஸ் ஜி அப்படின்னு சொன்ன டிக் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல கிளாஸ் இ ஏ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை தவிர வேற எங்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா இன்வெஸ்ட் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அப் டு 5% வரைக்கும் செய்து கொள்வார்கள். இந்த 4 விதமான அசெட் கிளாஸஸ் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுதே நாம வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ணி கொடுக்கணும். ஸோ நேச்சுரலி கார்பரேட் டெட்டாக இருக்கட்டும், கிளாஸ் ஜி கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கட்டும், ஈக்விட்டியை விட அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அடிஷன்ஸ் வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா லாங் டேர்ம் டெட்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் 25 வருடங்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள்னு நம்ம வந்து அக்ஷய் சாந்தியில இன்வெஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ஷேர் யூனிட் லிங்க்டு பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா, சில பாண்ட் ஃபண்டு வந்து குறைவாக ஏறும், அதே growth ஃபண்ட் வந்து அதிகமாக ஏறும். ஏனென்றால் இந்த டிஃபரன்ஸ் தான் அதுலயும் இருக்கு. ஸோ இந்த அசெட் கிளாஸஸ். இதை தவிர ஆட்டோ சாய்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோ சாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா உள்ளே வரக்கூடிய நண்பரின் வயதை வைத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தானாவே மாறிக்கும். ஸோ குறைந்த வயதாக இருந்தால் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும். ஸோ வயது கூட கூட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைஞ்சு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் சேஃபாக இருக்கணுங்கிறதுனால அதிக ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் ஏஜ் ஜாஸ்தியாக லெசர் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கொள்ளும் அப்படிங்கிறது அந்த ஆட்டோ சாய்ஸ். என்பிஎஸ் ஆஃபர்ஸ் அண்ட் ஆப்ஷன். இது ஒரு ஆப்ஷனாக கொடுக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னாக்கா குறைந்த வயதுல இருக்கும்போது அக்ரஸிவா இருக்கும், மிடில் ஏஜுக்கு வரும்போது மாடரேட்டா மாறும், வயது கூடும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து கன்சர்வேட்டிவா மாறிடும். உங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைஞ்சு கவர்மெண்ட் டெட்ஸ்லையும் கார்பரேட் டெட்லையும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கொள்ற மாதிரி அந்த வயதை அந்த 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 வரம்பு வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த டயர் 1 பத்தி நான் திரும்பவும் வரேன். இந்த டயர் 1 வந்து நான் ஓபன் பண்றேன்.
30 வயதுல நான் ஓபன் பண்றேன், 25 வயதுல நான் வந்து வேலைக்கு வந்திருக்கேன், இதை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்து இதை வந்து ஓபன் பண்றேன். ஆன்லைன்லயே போய் நம்மளே ஓபன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. அல்லது கேம்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, கே ஃபின்டெக்னு ஒரு கம்பெனி இருக்கு. இதை தவிர ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாகவோ, சில பிரைவேட் பேங்க்ஸ், கோட்டக் மஹிந்திரா, அதே போல HDFC பேங்க் மூலமாகவோ இந்த திட்டத்தை, இந்த என்பிஎஸ்ல நம்ம சேரலாம். அவங்க மூலமாகத்தான் சேர வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. நமக்கே இன்டர்நெட் மூலமாக நாம சுயமாக தெரிந்து கொண்டு நாம வந்து ஆப்ரேட் செய்ய முடிஞ்சதுனாக்கா, நண்பர்கள் ஆன்லைன்ல போய் நீங்களே அதுல வந்து ஆன்லைன்ல அந்த என்பிஎஸ் திட்டத்துல இன்டர்நெட் சைட்ல போய் நாமளே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். இந்த டயர் 1ல என்னென்ன விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 75 வயது வரை இந்த திட்டத்தை வைத்துக் கொள்ளலாம்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆனால் 60 வயது அப்படிங்கிறது வந்து அந்த என்பிஎஸ் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய வயதாக அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். 55 வயசாக இருந்தது கவர்மெண்ட்ல, அது 58ஆக உயர்த்தப்பட்டு பல நாட்கள் 58ஆக இருந்தது. இப்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட 60 வயது மாறிட்டதுன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 60 தான். அதே போல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு 63 65 வயது வரை அவர்கள் அந்த வேலையில் இருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாலும் 65 வயது பூர்த்தி ஆயிட்டுனா அவர் ரிட்டையர் ஆகணும். அதுபோல ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அவர்கள் பார்க்கிற வேலைகளை வைத்து அந்த சூப்பரானுவேஷன் ஏஜ் அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஆனால் என்பிஎஸ்ஐ பொறுத்தவரை 60 வயது பூர்த்தி ஆகிவிட்டால் அந்த ஏஜ்ல ஓவர் த பீரியட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால 60 வயதில் ஒரு வாய்ப்பு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார்கள் என்பிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும். என்ன அந்த ஆப்ஷன் அப்படின்னாக்கா, தேவை என்றால் நான் இப்போ 20 வருஷமா நான் வந்து அதுல என்பிஎஸ் திட்டத்துல சேர்ந்திருக்கிறேன். என்னால முடிஞ்சது குறைஞ்சபட்சம் 500 எவ்வளவு வேணா நான் அதுல வந்து சேமிக்கலாம். ஆனால் அந்த சேமிப்பை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் 50,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பார்ட் ஃப்ரம் 1.5 lakhs வந்து 50,000 rupees வரைக்கும். அதையும் தாண்டி நான் முடியும், என்னால முடியும், 1 lakh கூட நான் பண்ணலாம். ஆனால் 50,000 வரை தான் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 80 CCE 80 CCE அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து 80 CCD பிராக்கெட்ல 1B அப்படிங்கிற செக்ஷன்ல 50,000 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுதுமே வந்து இந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்ங்கிறாங்க. ஓல்டு ரெஜிம்ல நாம வந்து கிளைம் பண்றதாக இருந்தால் தான் இந்த இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்ம இப்ப டெபாசிட் பண்ணேன்னா கிளைம் பண்ண முடியும். நியூ ரெஜிம்னு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நண்பர்கள் வாய்ப்புகள் இருந்தால் இது ஒரு அடிஷனல் சேவிங்ஸ் தான். நாம வந்து ஒவ்வொருத்தரும் 10% இருக்கலாம், 20% இருக்கலாம், 30% ஸ்லாப்ல இருக்கலாம். நண்பர்கள் 30% ஸ்லாப்ல இருந்தாலுமே நம்ம வந்து டோட்டல் இன்கம் டாக்ஸ் கிளைம் பண்ணும்போது டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடிய அந்த நெட் பிரீமியத்திலேருந்து நம்ம வந்து மற்ற செலவுகளை சேமிப்புகளை செய்கிறோம். மற்ற செலவுகள் செய்தாலுமே ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு ஜிஎஸ்டி சேர்த்துதான் செலவு பண்றோம் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 9% ஒவ்வொரு பில்லுலையும் நாம் வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தோட போய் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் வரோம். 30% ஸ்லாப்ல இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி டாக்ஸ் கட்டினாலுமே நாம ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுதும் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். அதுபோல இந்த எக்ஸம்ஷன் இருந்தாலும் சரி, எக்ஸம்ஷன் வாங்கலைனாலும் சரி, என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னாக்கா, முடிந்தவரை ஒரு அமௌண்ட்டை நாம வந்து சர்ப்ளஸ் இருந்து சேமிக்க முடிந்தால் என்பிஎஸ்ல தொடர்ந்து சேமியுங்கள் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இந்த திட்டத்துல 60 வயது யாரெல்லாம் நெருங்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கிளைம் ஐடி அப்படிங்கிறது வந்து வேலை வாய்ப்புல இருந்தால் அவங்க மூலமாக அந்த கிளைம் ஐடி அவங்களுக்கு தரப்படுகிறது என்பிஎஸ் மூலமாக. அல்லது நாமளே வந்து அந்த கிளைம் ஐடியை வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 6 மாதத்திற்கு முன்னால் வரைக்கும் நம்ம வந்து கிளைம் ஐடி வாங்கி
60 வயது பூர்த்தியாகும் பொழுது தேவை என்றால் என்னோட டோட்டல் ஃபண்டில் வந்து 60% வரைக்கும் 10 லட்சம் ரூபா நான் சேமிச்சிருக்கேன். 20 வருஷமா நான் வந்து 50,000 என்னோட பணம் வந்து சேர்த்துக்கிட்டே வரேன். என்னோட டோட்டல் கான்ட்ரிபியூஷனே 10 lakhs இருக்கும். கையை விட்டு செலவழித்து நான் சேமித்த தொகை. ஆனால் 60 வயது பூர்த்தியாகும் பொழுது அந்த 10 லட்சம்ங்கிறது 12 லட்சமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்டோட ஆசிலேஷன்ஸ், ஷேர் மார்க்கெட் அதிக ஆக ஆக என்னோட ஃபண்டும் கூடிக்கொண்டே வரும். ஸோ அந்த 12 லட்சம் ரூபா இருக்குன்னாக்கா அந்த 12 லட்சம் ரூபா வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது 60 வயசுல. அந்த 12 லட்சம் ரூபால 60% வரை நான் என்னோட பர்சனலுக்கு என்னோட ரீஃபண்ட் வித்ரா பண்ணி கொள்ளலாம். விச் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ. அந்த 12 லட்சத்திலே 10 லட்சமாக இருக்கட்டும் 6 லட்சம் ரூபாய் என்னோட கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும். மீதி 40% என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அது என்பிஎஸ் ஓட கம்பல்சரி ரூல். அது பென்ஷன் பாலிசியாகத்தான் மாற்றி அந்த பென்ஷன் பாலிசி மூலமாக பென்ஷன் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியோட கம்பல்சரி ரூல். அதை நம்ம மாற்ற முடியாது. 60% மேல யாரும் விட்ரா செய்ய முடியாது. 40% மேல தேவை என்றால் பென்ஷன் பாலிசியில மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மேடம் யாரோ கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. புரியுதா நான் சொல்றது? தெளிவா இருக்கா நான் சொல்றது? கிளியரா இருக்கு சார். கிளியர். அப் டு 60% வரைக்கும் என்னோட ஃபண்டுல திரும்பி வாங்கிக்கலாம் வித்ட்ராயல். மீதி 40% கண்டிப்பாக நான் வந்து பென்ஷன் பாலிசியில மாற்றி அதன் மூலமாக பென்ஷன் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்பிஎஸ் ஓட பேசிக் ரூல். அதை நான் மாற்றி அமைக்க முடியாது, கம்பல்சரியா பண்ணணும். ஆனால் அந்த 60% எனக்கு வேண்டாம், 60% வேண்டாம், எதுக்கு நான் வாங்கி செலவழிச்சிருவேன், எனக்கு ஒரு 10% 20% நான் என்கேஷ் பண்ணிக்கிறேன், மீதி 80% நான் பென்ஷனா மாத்திக்கிட்டுமா அப்படின்னா அதற்கு அலோ செய்கிறார்கள். தேவை என்றால் 100% கூட நான் பென்ஷன் பாலிசியில மாத்திக்கலாம் 60 வயது பூர்த்தியாகும் பொழுது. அது கம்பல்ஷன் கிடையாது. இந்த வேலை வந்து ஒரு ஆப்ஷனாகத்தான் கொடுக்கப்படுகிறதே தவிர 60 வயசுல அந்த 60-40 அப்படிங்கிறது வந்து யாராருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ நீங்கள் அந்த ஆப்ஷனை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். ஸோ 60-40 வந்து பல பேர் வந்து இந்த ஒரு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 60% வாங்கிட்டு 100 அப்ளிகேஷன் இந்த ஒரு நிதி ஆண்டுல நாம டிவிஷனல் ஆபீஸ் மூலமாக எல்லாருக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த நிதியாண்டு தொடங்கி கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மே ஜூன்ல கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள்ல கிட்டத்தட்ட 25 ப்ரொபோசல்ஸ் என்பிஎஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி பாலிசியை பென்ஷன் பாலிசியாக மாற்றி கொடுத்திருக்கிறோம். அந்த பென்ஷன் பாலிசி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது சாந்தி இருக்கு, நமக்கு அக்ஷய் இருக்கு, இமீடியட் பென்ஷன் அக்ஷய், சாந்தி இருக்கு டிஃபர்டு பென்ஷன், இன்னொன்று மூன்றாவதாக லேட்டஸ்டா ஸ்மார்ட் பென்ஷன் அப்படிங்கிற பாலிசியும் இமீடியட் பென்ஷன் பாலிசி அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த பாலிசியில எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியோட ரெக்கக்னிஷன் யாருக்கு கொடுக்குறாங்க, எந்த பாலிசிக்கு இருக்குன்னாக்கா இமீடியட் பென்ஷன் பாலிசிக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்ஐசியோட முடிவு அல்ல, பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியோட முடிவு. ஸோ அக்ஷய் பாலிசியில தான் நம்ம வந்து மாற்ற முடியும், அக்ஷய் 7ல தான் மாற்ற முடியும். அதே போல ஸ்மார்ட் பென்ஷனும் இமீடியட் பென்ஷன்ங்கிற காரணத்தினால அது ஸ்மார்ட் பென்ஷன் பாலிசியும் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டினால ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்போ அக்ஷய் 7 நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே அக்ஷயத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்மார்ட் பென்ஷன் அக்ஷயை விட கிட்டத்தட்ட 0.3% ஆன்மிட்டி வந்து குறைவாக அவர்கள் வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அக்ஷய் விட்ரா செய்யப்பட்டால் அக்ஷயை திரும்ப வராமல் போகலாம். ஏன்னா அதற்கு பதிலாக ஸ்மார்ட் பென்ஷன் இருக்கு ஆல்ரெடி 2 மாதமாக. ஸோ அப்படி ஒருவேளை அக்ஷய் இருக்கிற வரையில் அக்ஷயில தான் மாற்றப்படும் அந்த தொகை. அக்ஷய் ஒருவேளை திரும்ப பெறப்பட்டால் ஸ்மார்ட் பென்ஷன் தான் நடைமுறையில் இருக்கும் என்றால்
ஸ்மார்ட் பென்ஷன்ல மட்டும்தான் மாற்ற முடியும் நண்பர்களே. மீதி இருக்கிற தொகை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். நான் பென்ஷன்ல நான் சாந்தியில எடுக்க முடியுமா அப்படின்னா சாந்தியில மாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரிவைலிங் ரூல் அதுதான். என்பிஎஸ்ல இமீடியட் பென்ஷன் மூலமாகத்தான் அவர்கள் பென்ஷன் வாங்க வேண்டும். அதில் தான் மாற்ற முடியும். நமது நிறுவனத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு தகவல் என்னன்னாக்கா, நமது நிறுவனம் மட்டும் அல்ல, அந்த ஆன்லைன்ல உள்ள போய் பார்த்தோம்னாக்கா அந்த ஃபார்ம் என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னாக்கா அவர்கள் அந்த ஆப்ஷனை உபயோகிக்கும் பொழுது எக்ஸிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை என்பிஎஸ் உபயோகிக்கிறது. எக்ஸிட் ரெக்வஸ்ட், நான் வெளியே வர வேண்டும், அந்த திட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் இந்த ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்மை நான் சப்மிட் பண்ணணும். எல்லா விவரங்களும் ஆன்லைன்ல தான் அவங்க ஃபில்அப் பண்ணணும். கம்ப்யூட்டர்லயே ஃபில்அப் பண்ணி அவர்கள் எஸ்கலேட் பண்ணணும். அந்த விவரங்களை என்ன விவரங்கள், என்னோட பேரு, என்னோட வீட்டு அட்ரஸ், என்னோட பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நம்ம இமேஜை தான் நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது ரெண்டாவது பக்கத்தில் கிட்டத்தட்ட 15 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்க ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமது முகவ நண்பர்கள் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நமது நிறுவனத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? பேசிக்கலா எல்ஐசி நம்ம எப்படி நம்ம அக்ஷய்க்கோ சாந்திக்கோ கேன்வாஸ் பண்றோமோ எல்ஐசியில மாத்தணும்னு தான் நம்ம சொல்ல முடியும். எல்ஐசியில மாத்தணும்னு அவங்க ஆப்ஷன் உங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவங்க மாறும் பொழுது அக்ஷய் பாலிசியில மட்டும்தான் மாற்ற முடியுங்கிற வாய்ப்பை, அந்த தகவலையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஸோ அதில் கிட்டத்தட்ட 15 வகையான நிறுவனங்களின் பேரும் இருக்கும். அதில் எல்ஐசி அவங்க டிக் பண்ண சொல்லணும். அதற்கு அடுத்த கேள்வியில் எப்படி பென்ஷன் வேண்டும், ஒருவருக்கு பென்ஷன் வேண்டுமா, நம்ம ஆப்ஷன் ஏன்னு சொல்றோம் இல்லையா, annuity for life, annuity for life with return of purchase price, annuity for life with 100% annuity for spouse with return of purchase price. அது போல ஒரு 6-7 ஆப்ஷன்ஸும் ஏபிசிடி அப்படிங்கிறது நமது நிறுவனம் நமக்கு தெரிவதற்கு சுலபமாக புரிந்து கொள்வதற்காக அந்த ஆப்ஷன் ஏபிசிடி இருக்கு. ஆனால் அந்த ஆன்லைன் எக்ஸிட் ஃபார்ம்ல ஏபிசிடின்னு இருக்காது, அந்த சென்டென்ஸ் தான் இருக்கும், annuity for life. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல்லா பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அவங்களுடைய பென்ஷன் திட்டத்தில் பொதுவான ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு சில நண்பர்கள் என்னுடைய இந்த ஒரு வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தோம்னாக்கா சில நபர்கள் தெரியாமல் கூட annuity for life அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் செலக்ட் செய்து சப்மிட் செய்து விடுகிறார்கள். ஸோ இந்த மாதிரி annuity for life அப்படிங்கிற ஆப்ஷனை தெரியாமல் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னாக்கா எல்ஐசி என்ன பண்ணுதுனாக்கா உடனடியாக அவர்களுக்கு ஒரு இமெயில் மூலமாக எல்லா பரிவர்த்தனையும் இமெயில் மூலமாகத்தான் நமது நிறுவனத்தில் உள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் இந்த விவரங்களை டிரான்சாக்ஷன்ஸை அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ இந்த விவரங்களை உடனே இதை அவங்களுக்கு இமெயில் அனுப்பி இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, இதுல அந்த annuity உங்களோட கேபிட்டல் உங்களுக்கு திரும்பி வராது, இந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா, தெரிந்துதான் இதை செய்திருக்கிறீர்களா, அப்படி வேண்டுமென்றால் ஆப்ஷன் வேற ஆப்ஷன்ல நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இமெயில் மூலமாக அவர்களுக்கு தகவலை அனுப்பி எங்களுக்கும் அந்த இமெயில் காப்பி டிவிஷனல் ஆபீஸுக்கு அனுப்பி நீங்களும் அவர்களை நேரில் சந்தித்து இந்த விவரங்களை எடுத்து சொல்லி தேவை என்றால் இந்த ஆப்ஷன் மாற்றிக்கொள்ளலாம். அந்த ஆப்ஷனை மாற்றிக்கணும்னாக்கா அவங்களோட இமெயில்ல இருந்து எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு அந்த தகவலை அவங்க கிட்ட தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை சில பேர் என்ன பண்றாங்க, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் சார், நல்ல வேளை நீங்க சொன்னீங்க, இது ஆப்ஷன் எஃப் ஆகவோ 2 பேருக்கு பென்ஷன் வேணும்னா ஆப்ஷன் ஜேவாகவோ மாற்றிக்கொள்கிறேன்னு பல பேர் இதுல மாற்றிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை டிரான்சாக்ஷன்ஸும் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி இந்த எக்ஸிட் ரெக்வஸ்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணும் பட்சத்தில் இது எல்லாமே அந்த ஆன்லைன் சைட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி என்பிஎஸ் தான். ஸோ இது போல ஒரு மாதத்தில் ஒரு 100 நபர்கள் எல்ஐசி திட்டத்தில் சேர்த்து கொள்கிறேன் அப்படின்னு அவங்க பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிக்கு அவங்க சப்மிட் பண்ணும் பொழுது எல்ஐசிக்கு எப்பொழுது தெரிய வரும் இந்த மாதிரி 100 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வர
என்பிஎஸ் ஆபீஸ் என்ன பண்ணுதுன்னாக்கா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வாரியாக அந்த ரெக்வஸ்டை வந்து பிரித்து எல்ஐசிக்கு எவ்ரி மந்த் ஒரு லிஸ்ட் அமைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி 100 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, இந்த 100 பேர் எல்ஐசின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா பேசிஸ்ல எல்லா டிவிஷனுக்கும் எல்லா சென்ட்ரல் ஆஃபீஸுக்கும் ஒரு லிஸ்ட் அமைச்சிருவாங்க என்பிஎஸ்ல இருந்து. சென்ட்ரல் ஆஃபீஸ் என்ன பண்ணுது, அது டிவிஷன் வாரியாக பிரித்து எல்லா டிவிஷன் ஹெட் குவார்டர்ஸுக்கும் எஸ்டிஎம்ஸுக்கு எம்எம்க்கு ப்ராடக்ட் மேனேஜர்ஸுக்கு இந்த தகவலை வந்து அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எல்ஐசின்னு ஆப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஷன் ஆப்ட் பண்ணியிருக்காங்க. இவர்களை அணுகி இது கரெக்ட் தானா, இந்த விவரங்கள் அவர் தெரிந்துதான் செய்திருக்கிறாரா, மாற்றம் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு உடனடியாக தெரிவியுங்கள். ஏதாவது மாற்றம் வேணுமென்றால் நாங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த நபர் அவருடைய இமெயிலிருந்து அவர் வந்து இமெயில் அனுப்பி வைக்கணும். இந்த மாற்றங்கள் நான் ஏற்கனவே ஆப்ஷன் கொடுத்திருந்தேன், இப்பொழுது நான் மாற்றிக்கொள்கிறேன், விவரங்கள் நல்லபடியாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு அந்த மாற்றம் வேண்டுமென்றால் மாற்றி வேண்டுகோளின்படி அந்த ஆப்ஷன் மாறி ஆப்ஷன் எஃப்லியோ ஜேலியோ நாம வந்து அந்த பாலிசி கம்ப்ளீட் செய்யப்படுகிறது. இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து மும்பையில வந்து பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ்னு வந்து பாந்திரால ஒரு டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் வந்து யோகக்ஷேமா பில்டிங்கிறது பல முக நண்பர்கள் நீங்க பம்பாய் போயிருக்கும் போது பார்த்திருக்கலாம். அதுதான் மத்திய அலுவலகம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்க இல்லாம வேற ஒரு இடத்துல இயங்குகிறது நண்பர்களே. இப்போது நமது ஜோனல் மேனேஜர் திரு முரளிதர் வந்திருக்கிறார் அல்லவா, அவர் இதற்கு முன்னதாக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக 2 வருடங்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது நமது தென் மண்டலத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஸோ அவருக்கு மிக சிறப்பான அவர் இருந்த அந்த 2 ஆண்டுகளில் பல சாதனைகள் ஆல் இண்டியா பேசிஸில் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து புரிந்திருக்கிறது. எல்லாமே வந்து பிரமாதமான எல்லா விதமான அந்த பாராமீட்டர்ஸும் நம்ம வந்து பட்ஜெட்டும் அவர்கள் வந்து அச்சீவ் செய்திருக்கிறார்கள். அது ரொம்ப சந்தோஷமா, மிகவும் விவரம் தெரிந்தவர்கள், டிஜிட்டல்ல வந்து எக்ஸலண்டா கைட் பண்ணக்கூடிய, மிக தெளிவாக தெரிவிக்கக்கூடிய, மிக ரொம்ப விவரம் தெரிஞ்ச மனிதர் அவர். வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து என்பிஎஸ் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. எல்ஐசி வந்து போன நிதியாண்டில் இருந்து தான் இந்த வேலைகளை டிவிஷனல் ஆபீஸுக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளடைவில் இது பெரிய அளவில் வளரும் பொழுது கிளை அளவில் கூட இதை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்த கிளை அளவில் முகவர்கள் மூலமாக கூட இந்த திட்டம் வந்து கம்ப்ளீட் செய்யும் வரும் காலங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த விவரங்கள் வந்து அவங்க அனுப்பிச்ச விவரங்களை வைத்து அந்த சென்ட்ரல் ஆஃபீஸ் என்ன பண்ணுது, அங்கேயே ப்ரொபோசலை வந்து கீன் பண்ணி அந்த பிரான் நம்பர்னு சொன்ன பார்த்தீங்களா, பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு, அந்த பிரான் நம்பர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வைத்துத்தான் அவர்கள் வந்து ஜீவன் அக்ஷய் பாலிசியில கம்ப்ளீட் பண்ணி இமீடியட்டா அவங்களுக்கு பாலிசி நம்பரை வந்து எஸ்எம்எஸ்ஸா அவங்களுக்கு வந்து பாலிசி ஹோல்டருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு 2 நாட்களில் அந்த இ பாண்ட் அப்படிங்கிறது அவங்களோட இமெயில் அட்டாச் பண்ணி அனுப்பி, வழக்கமாக இப்போது நம்ம ஹைதராபாத்ல இருந்து நமக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்ல வருது இல்லையா பாலிசி பாண்ட் ஒரு வாரத்துல, அதே போல அவர்களுக்கும் அந்த இ பாண்டுக்கு பிறகு ஸ்பீட் போஸ்ட்ல ஒரிஜினல் பாண்டும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஸோ சென்னையை பொறுத்தவரை சென்னை 1 டிவிஷன் எந்தெந்த பாலிசிதாரர்கள் சென்னை 1ல வந்து அட்ரஸ் இருக்கோ அந்த பாலிசிதாரர்களுக்கு வந்து சென்னை 1ஓட அவங்கள அட்டாச் பண்ணி சென்னை 1ல வந்து அந்த பாலிசிதாரர்களுக்கு எதிர்கால சேவைக்காக நமது கிளை எண் 5 இருக்கு இல்லையா, எல்ஐசி பில்டிங்லயே சிட்டி பிரான்ச் 5, அந்த பிரான்ச்சை வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் சர்வீசிங்காக அந்த பிரான்ச்சில் அந்த பாலிசி ரெக்கார்ட்ஸை இணைத்து விடுகிறார்கள். அதே போல சென்னை 2 இருக்கு இல்லையா, சென்னை டிவிஷன் 2, அந்த டிவிஷன் 2ல இருக்கக்கூடிய முகவரி உள்ள பாலிசிதாரராக இருந்தால் அந்த சென்னை டிவிஷனல் ஆபீஸ் பில்டிங்ல இருக்கக்கூடிய அண்ணா நகர் கிளை எண் 17, அந்த 17 கிளையில அவங்களுக்கு வந்து எதிர்காலத்திற்கு உண்டான அனைத்து சர்வீஸும் இருக்கிற மாதிரி அந்த பாலிசி ரெக்கார்ட்ஸை அண்ணா நகர் கிளையில் சேர்த்து விடுகிறார்கள் நண்பர்களே. இதே போல மற்ற டிவிஷன்ஸ்ல முதல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா
டிவிஷனல் ஆபீஸ் பில்டிங்லேயே ஒரு கிளை இயங்குமானால் அந்த கிளை தான் முதல் கிளையாக அதை அவங்க சர்வீசிங் பிரான்ச்சாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் பேசிக்கா அவங்க கடைபிடிக்கிற ஒரு விதி. அப்படி இல்லை என்றால் டிவிஷனல் ஆபீஸுக்கு பக்கத்துல எந்த கிளை இருக்கிறதோ அந்த கிளையை அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த கிளையில ஃபியூச்சர் சர்வீசிங்காக அந்த ரெக்கார்ட்ஸை அவங்க இணைச்சுக்கிறாங்க. ஸோ எனி சர்வீசிங் லோன் வாங்கணும்னா அல்லது அசைன் பண்றதா இருந்தாலோ, உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்றதாக இருந்தாலோ, நாமினேஷன் சேஞ்ச் பண்றதாக இருந்தாலோ, ஒருவேளை அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு டெத் கிளைம் செட்டில் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் எல்லாமே அந்த கிளை எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த பாலிசி கம்ப்ளீஷன் மட்டும்தான் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஆஃபீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை செய்கிறது. அவர்கள் பாலிசி கம்ப்ளீட் ஆன உடனே பாண்டும் ரெகுலர் பாண்டும் சேர்ந்த பிறகு இமீடியட்டா அந்த சர்வீசிங் பிரான்ச்சுக்கு அந்த பாலிசியை அட்டாச் செய்து விடுகிறார்கள். ஒரு வாரத்துல அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலிசி விவரங்கள் அனைத்தும் இடிஎம்எஸ்ல சேர்த்துடுறாங்க. ஸோ எந்த கிளையில வேண்டுமானாலும் அந்த விவரங்களை அவர்கள் அலுவலகத்தில் இருந்து அந்த இடிஎம்எஸ் இமேஜை அவங்க வியூ பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா இட் கெட்ஸ் மெர்ஜ்ட் இன் இடிஎம்எஸ் டிபார்ட்மெண்ட். நண்பர்களே, இந்த வேலையை மிக சிறப்பாக கடந்த நிதியாண்டில் இருந்து நம்ம செய்ய தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 ப்ரொபோசல்கள் நம்ம கம்ப்ளீட் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி ரூபாய். இந்த 40% அப்படிங்கிறது 7.5 கோடி ரூபாய் அவங்களோட அந்த 40% கன்வெர்ட் பண்ணி அக்ஷய் பாலிசியில கம்ப்ளீட் பண்ணி அந்த சேவையை மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். இந்த 2.5 மாதங்கள்ல கூட கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இது வரைக்கும் நம்ம அந்த 40% கம்ப்ளீட் செய்திருக்கிறோம். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், கடந்த மார்ச் மாதம் பல நபர்கள் எல்லாருமே எனக்கு புதிய நண்பர்கள் தான், பாலிசிதாரர்கள் யாருமே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாலிசிதாரர் திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் ஆக்சென்சர்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். நான் எல்லாமே அவர் ஆக்சென்சர்னா ஐடி கம்பெனி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விவரங்களையும் மிக அட்வான்ஸா தெரிந்து வைத்திருப்பார்கள்ங்கிற விவரங்கள் எல்லாருக்கும் தெரியும். நானே சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது சார், நான் இங்க கேட்டு அங்க கேட்டு எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணிட்டேன். நான் எல்ஐசின்னு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த எல்ஐசியில நீங்க பென்ஷன் எப்படி வாங்குறதுங்கிற விவரங்களுக்கு மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், நான் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே, நான் கண்டிப்பா நேர்ல வரேன் சார், என்னோட வேலை தான் அது, அந்த வேலையை நீங்க நான் ஸ்மூத்தா பண்ணி தரேன் அப்படின்னு நேர்ல அவரை அணுகி அந்த விவரங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது, எவ்வளவு சார் நீங்க 60% ஆப்ஷன் பண்ணியிருப்பீங்களே, அந்த 60% வாங்கிக்கலாமே, அந்த 40% தானே பென்ஷனா மாறுது, எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமான்னு நான் கேட்கும்பொழுது, நான் 60% ஆட் பண்ணல சார், நான் 100%மே நான் பென்ஷனா வாங்கிக்கிறேன்னு நான் எழுதி சப்மிட் பண்ணிட்டேன். சரி, எவ்வளவு சார் உங்க ஃபண்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா அந்த ப்ரொபோசல்ல நம்ம விவரம் எழுதணும் இல்லையா, ஓரளவுக்கு கரெக்டா எழுதணும் இல்லையா அப்படின்னாக்கா, நான் பிரமித்து போனேன் நண்பர்களே. அவருடைய ஃபண்டு கிட்டத்தட்ட 1,01,00,000 ரூபாய் என்பிஎஸ்ல வைத்திருக்கிறார். நான் அந்த மார்ச் மாசம் தான் 50,000 கூட நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு ப்ரொபோசல் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் சிங்கிள் பிரீமியம் வந்தா எப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ உங்க நண்பர்களுக்கு, அதுபோல முகம் தெரியாத நபர் என்னோட நம்பர் எல்லாமே அந்த எல்ஐசி சைட்ல இருக்கு. ஆல் இண்டியால சைட்ல போனோம்னாக்கா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சைட்ல போனாக்கா, ஆன்லைன்ல ஒவ்வொரு கோட்ட அலுவலகத்திலையும் யார் ப்ராடக்ட் மேனேஜர், அவரோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது 108 நபர்களுடைய எண்ணிக்கையும் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கு. சென்னைங்கிறதுனால அவர் சென்னை 1ல முகவரியில் இருக்கிறதுனால அவர் சென்னை 1ல இருக்கக்கூடிய என்னோட பேருக்கு போன் பண்ணி இந்த விவரங்களை கேட்டுக்கொண்டதின் பேரில் நேரில் போய் அந்த 1,01,00,000 நாம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணோம். நாம விவரங்களை சப்மிட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அந்த ஷேர் மார்க்கெட் ஏற்றம் அடைந்திருக்கிறது நண்பர்களே. அந்த ஒரு வாரத்திற்குள் அந்த 1,01,00,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40,000-45,000 ரூபாய் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அந்த 1,01,40,000 ரூபாயாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அதுக்குள்ள அந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ஏறி இருக்கிறது, அவரோட ஃபண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1,01,40,000 1 crore 1 lakh இருந்தது, 40,000 ரூபாய் அதிகமாகி அந்த ஃபண்ட் அக்ஷயில டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் ஜாயிண்ட் லைஃப்ல எடுத்திருக்கிறாரு. அவரோட வயது 60.
மனைவியின் வயது கிட்டத்தட்ட 56ன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயிண்ட் லைஃப்ல எடுக்கும் பொழுது அடுத்த மாதத்தில் இருந்தே அவருக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்மூத்தா. கிட்டத்தட்ட 57,000 ரூபா பெர் மந்த் அவருக்கு வந்து பென்ஷன். நான் எல்லா சேவிங்ஸுமே இதில் தான் வந்து வச்சிருக்கிறேன். அதனால நான் வந்து மொத்தமாகவே இதில் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ஆக்சென்ச்சர்லேருந்து அப்படின்னுங்கிற விவரத்தை சொல்லும் பொழுது பிரமிப்பாகவும் இருந்து சந்தோஷமாகவும் இருக்குது நண்பர்களே. இது போல என்னோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய முகவாண்மை தொழிலில் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 15, 20, 30, 40 வருடங்கள் கூட முடித்திருப்பீர்கள். ஒரு வேலை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்ஃபோர்ஸ் பாலிசிதாரர்கள்ல யாரெல்லாம் வந்து 60 வயதை நெருங்குகிறார்கள், 60 வயதை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுங்க. அதற்கு பிறகு அவர்கள் யாரெல்லாம் என்பிஎஸ் சப்ஸ்கிரைபராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த என்பிஎஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஒருவேளை அந்த 60 வயது பூர்த்தியாகும் பட்சத்தில் அவர்கள் வந்து அந்த ஒரு ஆப்ஷனை வந்து உபயோகப்படுத்தணும்னு அவங்க வந்து விரும்பினாங்கன்னாக்கா, அந்த ஆன்லைன் சைட்ல போய் அவர்கள் அந்த பிரான் நம்பர் மூலமாகவோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாஸ்வேர்டு மூலமாகவோ தான் அதை அவர்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாங்கன்னாக்கா அந்த சப்மிட் பண்றதுக்கும் நாம வந்து உதவலாம். ஏன்னா எனக்கு பிறகு திரு சக்திவேல் அப்படிங்கிறவர் புதிய ப்ராடக்ட் மேனேஜராக, டெப்டி ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் செய்திருக்கிறார். அவர் மே 7ஆம் தேதியில் இருந்து இங்க சர்வீஸ்ல சென்னை 1 ஜாயின் பண்ணிட்டாங்க. அவரும் என்னோட சேர்ந்து பயணிக்கிறார். ஸோ அவர்களுக்கு தேவை என்றால் அவர்களுக்கு நேரடியாகவே உங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நீங்க அந்த விவரங்களை எங்களுக்கு தெரிவித்தால் நாங்க நேரடியாகவே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான வேலைகளையும் செய்து கொடுத்து இந்த பென்ஷனுக்கு திட்டத்தில் மாற்றுவதற்குண்டான வேலைகளையும் சுமூகமாக செய்து கொடுத்து இந்த வேலையை வெற்றிகரமாக செய்து கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் என்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து சென்ட்ரல் ஆபீஸ் வந்து அவர்களே அங்க சென்ட்ரலைஸ்டா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. போன நிதியாண்டில் இருந்து தான் அது டிவிஷனல் ஆபீஸ் லெவல்ல அது வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி நீங்கள் செய்து கொடுங்கள். உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்றாங்களோ அந்த விவரங்களை உங்களுக்கே தெரிவிக்கிறோம். நீங்கள் நேரடியாக அவர்களை அணுகி இந்த விவரங்களை சொல்லி தேவை என்றால் அந்த வேலைகளையும் சுமூகமாக செய்து கொடுத்து வெற்றிகரமாக செய்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது ஆண்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் அந்த என்பிஎஸ்ஸோட அந்த பங்கு, நம்மளுடைய பங்கு வந்து சிறு பங்காக இருந்திருக்கலாம், தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு வேலையை நீங்கள் அடிஷனலா நீங்க வந்து வாய்ப்பு இருந்து நீங்க பண்ணி கொடுத்தோம்னாக்கா திருப்திகரமாக செய்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாலிசிதாரர்களுக்கு திருப்திகரமாக இந்த வேலையை சுமூகமாக முடித்து கொடுக்கும் பொழுது 60% திரும்பி வாங்கிடுறாங்க இல்லையா? அந்த 60% ஒருவேளை அது 10 லட்சமாக கூட இருக்கலாம், 1 கோடியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. ஸோ அவர்களுடைய அந்த பணியோட ஏர்னிங் பீரியட்ல அவங்க சேமித்த தொகை மட்டுமல்ல, அது ஆசிலேஷன்ஸ் ஷேர் மார்க்கெட்டோட ஏற்றத்தில் மூலமாக அந்த ஃபண்டு வந்து கூடிக்கிட்டே வரும். அந்த ஃபண்டுல 60% அவர் வாங்கியிருந்தார்னா அதையும் அவர்கள் வந்து திரும்பவும் வந்து உங்கள் மூலமாக சாந்தியிலையோ, ஏன்னா இது வந்து இமீடியட் பென்ஷன் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அக்ஷயில மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அக்ஷய் ஒருவேளை திரும்ப பெறப்பட்டால் ஸ்மார்ட் பென்ஷன்ல மட்டும்தான் இந்த 40% வந்து இன்வெஸ்ட் செய்ய முடியும். டிஃபர்டு பென்ஷன்ல பண்ண முடியாது. ஸோ அந்த 60% அவர்கள் திரும்ப பெறும் பொழுது டிஃபர்டு பென்ஷன் பாலிசி உங்கள் மூலமாகவும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அவர்களுக்கு தேவையில்லை என்றால் அவர்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது அவருடைய மனைவிக்கோ, மனைவியாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவருக்கோ உங்கள் மூலமாக டிஃபர்டு பென்ஷனோ அல்லது பேரன் பேத்திகளுக்கு ஒரு அமிர்த் பால்ல ஒரு சிங்கிள் பிரீமியமோ அல்லது சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட்டோ அல்லது குழந்தைகளுக்கு நிவேஷ் பிளஸோ அல்லது பென்ஷன் பிளஸோ எது வேண்டுமானாலும் எந்த பாலிசிகள் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி பிரகாரம் கொடுக்க முடியுமோ அதன் மூலமாக கூட நீங்க வந்து அந்த 60% வந்து என்கேஷ் பண்ண முடியும். இந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்கு. இதுல 2 வகையான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நண்பர்களே. என்பிஎஸ் திட்டத்தில் அந்த அமௌண்ட் மாறுது இல்லைங்களா பென்ஷனுக்கு, அந்த பென்ஷன் மாறும் பொழுது அந்த 60%க்கு
டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது நான் சொன்னேன் முன்னாடியே. அந்த 40% டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அந்த 40% தொகை 10,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, 50 கோடியாக இருந்தாலும் சரி, நான் 1 கோடி சொன்னேன் இல்லையா டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த தொகைக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அந்த 1.8% இப்போ 1 கோடி ஒருத்தர் நம்ம செக் வாங்குறோம்னாக்கா கூடுதலாக 1,80,000 சேர்த்து தானே செக் கொடுக்கணும் அவரு. அந்த 1.8% இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது என்ன தொகை இருக்கிறதோ அந்த தொகை அப்படியே மாறும். நம்ம வந்து ஹோலா வாங்குவோம். 1 லட்சம், 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2.25 லட்சம் நம்ம ஹோல் அமௌண்டா வாங்கி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஃபண்ட் வந்து 1 கோடியே 10,158,000 இருந்தால், 27,158 இருந்தால் அந்த தொகைத்தான் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆக எடுத்துக்கொள்ளப்படும். ஹோலா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது என்ன ஃபண்டோ 3,38,381 அப்படின்னா கூட அவங்களுக்கு அதுதான் ஃபண்ட் வேல்யூ, அதுதான் பர்ச்சேஸ் பிரைஸ். அந்த பர்ச்சேஸ் பிரைஸுக்கு அவரோட வயதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் ஆகுதோ ஆனுவிட்டி ரேட்டு, அதுதான் அவர்களுக்கு ஆனுவிட்டி ரேட்டாக கொடுக்கப்படும், பென்ஷனாக கொடுக்கப்படும். மந்த்லினா அடுத்த மாதத்தில் இருந்தே, குவார்டர்லினா அடுத்த 3 மாதத்தில், அதுபோல ஹாஃப் இயர்லியோ ஆனுவலோ. உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக பல பழைய பாலிசிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி தான் பென்ஷன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக எந்த தேதியில கம்ப்ளீட் செய்யப்படுகிறதோ அதே தேதியில் அடுத்த மாதத்தில் இருந்தோ அடுத்த வருடத்தில் இருந்தோ 6 மாதத்திற்கு பிறகோ 3 மாதத்திற்கு பிறகோ அதே தேதியில் பென்ஷன் வழங்கப்படுகிறது. இதுதான் இப்ப நடைமுறையில் இருக்கிறது. இப்ப 4ஆம் தேதி, இன்னைக்கு தேதி வந்து 14, இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஒரு பாலிசி, மந்த்லி மோட்ல கம்ப்ளீட் ஆயிருக்குனாக்கா ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி அவருடைய பேங்க் கணக்கில் அந்த பென்ஷன், மாத பென்ஷன் வரவு வைக்கப்படும். இதுதான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 இந்த மாதிரி அந்தந்த தேதியிலேயே பென்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு மாற்றி அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. இது ஒன்று. ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி வைவர் இஸ் கிவன் பை த கவர்மெண்ட். எல்ஐசியோட முடிவு அல்ல இது. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸம்ஷன் அந்த என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு. அதுபோல இரண்டாவது, எல்ஐசி என்ன தன்னோட தன் பங்குக்கு என்ன செய்கிறது என்றால், கிட்டத்தட்ட நான் சொன்னேன் அக்ஷயில வந்து 60 வயது நபருக்கு 6.7% அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 60 வயது 10 லட்சமாக இருந்தால், நம்ம கூட அந்த கலர்ல லீஃப்லெட் பிரிண்ட் பண்ணி ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு கிட்டத்தட்ட 67,700 அப்படின்னு உங்களுக்கு இயர்லி ஆனுவிட்டி பிக்ஸ் ஆகுது. 6.77 வைத்துக் கொள்வோம், 60 வயது. ஸோ எல்ஐசி என்ன பண்ணுது, என்பிஎஸ் மூலமாக டிரான்ஸ்பர் செய்து வரும் பொழுது அந்த 6.77ல 3% ஒரு இன்சென்டிவாக, ஒன் டைம் இன்சென்டிவாக ஆட் செய்கிறது. அந்த 3% என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.77ல கிட்டத்தட்ட 0.201 அப்படின்னு வரும். அப்ராக்சிமேட்லி இன் டெசிமல்ல வரும். 6% எடுத்துக்கிட்டாலுமே 0.18 கூடும். 6ல் 3% அப்படின்னா 6 3 18. ஸோ 6.18, 6% நார்மலா வர வேண்டிய இடத்துல 6.18. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த 6.77 அப்படின்னு வரும் பொழுது, நேரடியாக எடுக்கும் பொழுது உங்கள் மூலமாக 6.77 அப்படின்னு வருதுனாக்கா, இந்த என்பிஎஸ் அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது முதல் எக்ஸம்ஷன் ஜிஎஸ்டி கிடையாது. இரண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, எல்ஐசி ஒரு ஒன் டைம் அடிஷனல் இன்சென்டிவாக 3% ஆன் தி ஆனுவிட்டி ரேட். ஸோ 6.77 பிளஸ் 3% அல்ல, 9.77 அல்ல, 6.77ல 3%. அப்பொழுது 0.2% வரும். அப்போ 6.77 பிளஸ் 0.2னாக்கா கிட்டத்தட்ட 6.97ல ஃபிக்ஸ் ஆகும், விச் இஸ் கேரண்டீட் லைஃப் டைம். இந்த இரண்டு பெனிஃபிட்டும் ஒன்று அரசாங்கத்தால், ஒன்று எல்ஐசி நிறுவனத்தால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த விவரங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்லி, இந்த திட்டத்திலிருந்து மாற வேண்டுமா, எங்கள் அதிகாரிகள் உங்களை சந்தித்து சுமூகமாக இந்த வேலைகளை முடித்து தருவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, முடித்து தந்தவுடன் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த திருப்தி என்ன எதுல வந்து சேரும்னாக்கா, உங்களுக்கு தெரியாத பல நபர்களை கூட அவர்கள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நண்பர்கள்.
இவங்க தான் உங்க பாலிசிதாரரா இருக்கலாம். இப்ப நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஆக்சென்சர்ல இருந்து நல்லபடியா முடிச்சிட்டோம், உங்க நண்பர்களை எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துக்கலன்னா யாரு ரிட்டையர் ஆனாலும் நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு அவர் அடுத்த உடனே. ஏன்னா அவருக்கு வந்து சுமூகமா அவர் வீட்லயே போய் எல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷமா அடுத்த மாசம் பென்ஷன் ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு 57,000 ரூபாய் வந்து கணக்குல விழுந்துருச்சு அதே தேதியில. சோ இப்போ வந்து நம்மளை விட்டுட்டு கண்டிப்பா போக மாட்டார் அவர். அந்த ஒரு திருப்தி இருக்கிறதுனால யாரு ரிட்டையர் ஆனாலும் நான் உங்களுக்கு தான் சார் சொல்லுவேன், கவலையே படாதீங்க, அடுத்த போனுக்காக வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்னன்னாக்கா அவரோட அந்த அதே கேடர்ல ரிட்டையர் ஆனவங்க குறைந்தபட்சம் 40 லட்சம் ரூபாயாக, 1 கோடி இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் 40 லட்சம் ரூபாயாக அவங்க வச்சிருப்பாங்க. அந்த 40% அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அடுத்த போன் கால்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது போல உங்களோட பாலிசிதாரர் ஒருவருக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு 10 பேரை கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக எப்படி வந்து அந்த வரிஷ்டா பென்ஷன், அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் எல்லாம் வந்து ஒரு என்ட்ரி பாலிசியாக நாம எடுத்துக்கிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதன் மூலமாகவும் நம்ம அந்த பாலிசியை நல்லபடியா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போய் பேசுவதற்கு உண்டான ஒரு என்ட்ரின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது போல இந்த என்பிஎஸ் வேலைகளையும் சுமூகமாக முடித்து கொடுக்கும் பொழுது நமக்கு தெரியாத ஒரு நபர்களையும் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த தகவல்களையும் உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு பெரிய ஆஞ்ஞை இருந்தது, அதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரும்பவும் நான் என்பிஎஸ்க்கு வரேன். என்பிஎஸ் பத்தி ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்தால்தான் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த டயர் 1 அப்படிங்கிறது தான் இந்த திட்டங்கள். இந்த 60%, 40% எல்லாமே டயர் 1 கம்பல்சரியாக. ஒருவர் முதல் முறையாக நான் என்பிஎஸ்ல நான் வந்து சேர்றேன், அந்த என்பிஎஸ் திட்டத்தில் சேரும் பொழுது டயர் 1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அக்கௌண்ட்டை தான் நான் ஓபன் பண்ண முடியும். குறைந்தபட்சம் 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு நான் அந்த டயர் 1 நான் வந்து ஆக்டிவா வைத்து கொண்டால் ஒழிய டயர் 2 அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை நான் என்னால ஓபன் பண்ண முடியாது. அந்த டயர் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டயர் 2 அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் அக்கௌண்ட். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். நான் எவ்வளவு லட்சங்கள் வேணும்னாலும் நான் அதுல வந்து உங்களுக்கு போடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் அதில் வந்து நான் திரும்பி எடுத்துக்கலாம். அந்த பணத்தை உடனடியாக கூட நான் எடுத்துக்கிட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் செய்யப்படும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ வித்ட்ராயல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ டயர் 1 போல டயர் 2வில் கிடையாது. டோட்டலாகவே நான் வெளியில வந்துடலாம். தேவை என்றால் ஒன் வே ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தால். என்ன அந்த ஒன் வே ஸ்விட்ச்? டயர் 2ல நான் நிறைய டயர் 1 ஆக்டிவா வச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ குறைந்தபட்சம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்றேன். அந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிறது வந்து டயர் 2க்கு கிடையாது. ஏன்னா இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளவு லட்சம் வேணாலும் போடலாம். குறுகிய காலத்தில் அது இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அத்தனையும் நான் வெளியில கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வரலாம் அந்த டயர் 2. ஸோ இந்த ஒன் வே சுவிட்சுங்கிறது அடிஷனல் ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. என்னன்னாக்கா அந்த டயர் 2ல இருந்து டயர் 1க்கு மாற்றிக்கொள்ளலாம் என்னோட அந்த தொகையை, ஃபண்டை. டயர் 1ல இருந்து டயர் 2க்கு மாற்ற முடியாது. டயர் 2வில் என்னுடைய தொகை இருந்தால் அதை டயர் 1க்கு மாற்றி எடுத்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு வருடமும் அந்த கான்ட்ரிபியூஷனை கூட நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இதுல இருந்து அதுல மாத்திக்கலாம். தனியா நம்ம வந்து டயர் 1க்கு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. டயர் 2ல கட்டிட்டு ஒவ்வொரு வருடமும் அதுல இருந்து தேவை என்றால் அந்த 10,000மோ 20,000மோ 50,000மோ டயர் 2ல இருந்து டயர் 1க்கு மாற்றி எடுத்து கொண்டு போகலாம். அதுவும் அந்த மாதிரி மாற்றும் பொழுது, அந்த பணத்தை மாற்றும் பொழுது டயர் 1க்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா, ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, அது ஆக்டிவாக வைத்துக் கொள்வதாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். டயர் 2ல இருந்து டயர் 1க்கு மாத்தினா போதும். நான் டயர் 2லயே நான் ₹1,00,000 போட்டுக்கிட்டே இருக்கேன், நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த ₹2,00,000 ஆகுது, ₹3,00,000 ஆகுது. எனக்கு வேணுங்கிறத எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். தேவை என்றால் வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த மினிமம் அமௌண்ட் நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா டயர் 1 ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, இதுல இருந்து அதில் மாத்திக்கலாம். தட் இஸ் கால்ட் ஒன் வே ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. டயர் 1ல இருந்து டயர் 2க்கு கொண்டு போக முடியாது. ஒன்லி ஃப்ரம் டயர் 2 டு டயர் 1. இந்த விவரத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன் நண்பர்களே. இப்பொழுது இன்னொன்னு சொல்லணும். சப்போஸ் நான் டயர் 1 அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்றேன்னு வைங்க, நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு வேண்டாம்,
ப்ரீமெச்சூர் எக்ஸிட் அப்படின்னு பேரு. அது ஒரு வகையான எக்ஸிட். ப்ரீமெச்சூர் எக்ஸிட் 60 வயதுல முடியறது நார்மல் எக்ஸிட். அதுவே ஒரு ஆப்ஷன் சொல்றேன். 75 வயது வரை ஒருவர் அவர் அந்த கணக்கை வைத்துக் கொள்ளலாம் சொன்னேன். 75 வயது வரை இருந்தால் அது முடிந்த பிறகு மொத்தமாகவே அந்த தொகை எனக்கு என்னோட கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும் சொன்னேன். ஒருவேளை நான் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வெளிநாடு போய் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் அங்க போய் வேலை செய்வதற்கு. அந்த மாதிரி ஒரு நிலையில நான் என்ன நினைக்கலாம், நான் இந்த கணக்கை நான் எதுக்கு வச்சுக்கணும், வெளிநாடுல இருந்து போனா நான் அங்கேருந்து ஆப்ரேட் பண்றதெல்லாம் கஷ்டம், நான் இருக்கிற வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன்னு வைங்க. அதற்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் கால்ட் ப்ரீமெச்சூர் எக்ஸிட் அப்படின்னு பேரு. சரண்டர் பண்றோம் இல்லையா, பாலிசியை எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நிதி நெருக்கடி, 5 ஆண்டுகளுக்கு பிறகோ 10 ஆண்டுகளுக்கு பிறகோ நான் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கண்டினியூ பண்ணுங்கன்னு நம்ம கண்டிப்பா சொல்றோம், நம்மளோட கடமை. அதையும் தாண்டி சரண்டர் பண்றாங்க இல்லையா, அது போல நான் அந்த கணக்கையே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரணும்னாலும் அந்த ஆப்ஷன் வைத்திருக்கிறார்கள். இட் இஸ் கால்டு ப்ரீமெச்சூர் எக்ஸிட். நான் அந்த ஆப்ஷனுக்கு நான் பண்ணும் பொழுது என்ன ஒரு பேசிக் ரூல் அப்படின்னாக்கா, என்னோட ஃபண்ட் வேல்யூ 2 லட்சம் வரைக்கும் இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் இருந்தால் மொத்தமாக அந்த தொகையை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் அதற்கு மேல போகும் பொழுது அந்த ஃபண்டுல 20% தான் எனக்கு கைக்கு வரும், விட்ராயலா வரும். 80% கம்பல்சரியாக பென்ஷன் பாலிசிக்கு மாற்றி அமைக்க வேண்டும். இதுதான் ரூல். இதே ரூல் 60 வயசு எக்ஸிட் இருக்கு பாத்தீங்களா, நார்மல் எக்ஸிட், அதுக்கும் ஒரு ரூல் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, 5 லட்சம் வரைக்கும் என்னோட ஃபண்ட் வேல்யூ இருந்ததுன்னா மொத்தமாக வித்ரா செய்ய முடியும். 60-40 வராது. அப் டு 5 lakhs ஆர் லெஸ் தேன் 5 lakhs என்னோட ஃபண்ட் வேல்யூ இருக்கும் பொழுது ஐ கேன் வித்ட்ரா தி என்டையர் ஃபண்ட் வேல்யூ ஃபார் மை யூஸ். எப்பொழுது 5 லட்சத்திற்கு மேலாக அந்த ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஃபுல்லா வித்ரா பண்ண முடியாது. அப்பொழுதுதான் அந்த 60-40ங்கிற அந்த கண்டிஷன் அந்த நார்மல் எக்ஸிட்டுக்கு வரும். இந்த ப்ரீமெச்சூர் எக்ஸிட் 20% தான் வித்ரா பண்ணலாம், 80% பென்ஷனாகத்தான் மாறும். 20%க்கு மேல கேட்டாக்கா கிடைக்காது ஒன்று. ஆனால் 100%யும் பென்ஷனா மாறுவதற்கு இந்த ப்ரீமெச்சூர் எக்ஸிட்லயும் வாய்ப்பு கொடுக்கிறார்கள் நண்பர்களே. ஸோ இதையும் நீங்க ஏன்னா என்பிஎஸ்ன்னு வரும்பொழுது இந்த பேசிக் விவரங்கள் தெரிந்தால் இதை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். சரி, நிறைய தகவல்கள் தெரிந்து வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் ஒரு 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் நமக்கு அமைவதற்கு ஒரு ஒரு ப்ரீமெச்சூர் மட்டும் சொல்லுங்க சார். ப்ரீமெச்சூர் மட்டும் ஒரு தடவை. ப்ரீமெச்சூர் எக்ஸிட் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம அந்த கணக்கை முடித்து கொள்ளணும்னு நான் தீர்மானம் பண்றேன்னு வைங்க, எனக்கு தேவையில்லை, இதை தவிர நான் வேற ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல நான் நேரடியாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதன் மூலமாக நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது நான் இந்த வேலையை விட்டு நான் வெளியில கல்ஃப்ல போய் வேலைக்கு போறேன், அடுத்த 10 வருஷத்துக்கு போறேன், நான் அங்கே இருந்தெல்லாம் ஆப்ரேட் பண்றது கஷ்டம், ஏதோ ஒரு நிலைமை மாறுது, அவரோட வேலை மாறுது, அவரோட நினைப்பு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க, அந்த மாதிரி சமயம் பொழுது நம்ம பாலிசி சரண்டர் பண்ற மாதிரின்னு வைங்களேன், we are surrendering the closing the account, that is called premature exit ன்னு பேரு. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த சைட்ல போனாக்கா நார்மல் ஃபார்ம் தான் எக்ஸிட் ரெக்வஸ்ட்னு சொன்னேன். எக்ஸிட் ரெக்வஸ்ட் ஆன் ப்ரீமெச்சூர்னு ஒரு தலைப்பு இருக்கும், அதை தான் ஃபில்அப் பண்ணணும். மூன்றாவது என்ன, நான் என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர் காலமாகி விடுகிறேன், அது டெத் ரெக்வஸ்ட், டெத் எக்ஸிட். அதுக்கு மூன்றாவது எக்ஸிட்டுக்கு பேரு டெத் எக்ஸிட்னு பேரு. ஸோ காலமாகி விட்டால் நான் நாமினி போட்டிருப்பேன் இல்லையா, இப்ப நான் ஆணாக இருக்கும் பொழுது இமீடியட்டா என்னோட மனைவி தான் முதல்ல நாமினியா கிளைம் பண்ண முடியும். மனைவி இல்லை என்றால் என்னோட மதர், என்னோட தாய், என்னோட தாயும் இல்லை என்றால் என்னோட தந்தை. அதற்கு பிறகுதான் ஆட்டோமேட்டிக்கா என்னோட குழந்தைகள் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும்னு அவங்க ஒரு ஆர்டர் ஆஃப் நாமினிஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி அது டெத் ரெக்வஸ்ட்னு பேர், டெத் எக்ஸிட்னு பேரு. ஸோ இது பல வகையான எக்ஸிட் இருக்கு. இந்த பேசிக் விவரங்கள் நம்ம தெரிந்து வைத்து இது சொன்னாலே போதும். டு த மேக்சிமம் எக்ஸ்டென்ட் we can என்ன சொல்றது, அவர்களை திருப்திகரமாக அந்த விவரங்களை சொல்லும் பொழுதே அவங்க ஒத்துக்குவாங்க. எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் 100% தெரிந்து இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் சொல்லக்கூடிய விவரங்கள் 10 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் சொன்னாலுமே அது கரெக்டா சொன்னாலே போதும்.
டு தட் எக்ஸ்டெண்ட் அது போதும். விவரங்கள் மற்றதெல்லாம் பார்த்து கூட தெரிஞ்சு நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ 75 வயது வரை முடிந்த வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து இப்போ நான் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் வந்து என்பிஎஸ் வச்சிருக்கேன், அதை நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நேற்று கூட ஒரு திரு வெங்கடேசன் கிளை எண் 15ல் நண்பர் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி அவரோட பாலிசிதாரர் வீட்டுக்கு முதல் முறையாக செய்யும் பொழுது நான் சொல்ல வேண்டிய முதல் என்னன்னாக்கா, சார் இது வந்து 60 வயசு பூர்த்தியானது பிறகு எடுக்கலாம்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் தான், கம்பல்ஷன் கிடையாது, நீங்க எடுத்தே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் கிடையாது, என்பிஎஸ் ரூல் கிடையாது. நீங்கள் தேவை என்றால் 75 வயது வரை இந்த திட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்கலாம். எனக்கு 40% வருதுங்கிறதுனால நான் சொல்லணுங்கிறது சுயநலமாக நான் நினைக்க கூடாது. முதல்ல அதுதான் முதல்ல சொன்னேன், சார் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், 60% வாங்கிக்கலாம் நீங்க, விச் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ. 40% பென்ஷனா மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை மாற்றணுங்கிறது நிர்பந்தம் அல்ல, கட்டாயம் அல்ல, கம்பல்ஷன் அல்ல. நீங்கள் தேவை என்றால் நீங்கள் தொடர்ந்து நீங்க சம்பாதிக்க போறோம், இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாதிப்போம். சம்பாதிக்கும் பொழுது ஒரு பகுதியை என்பிஎஸ்ல சேமிக்கலாம். எந்த வயது வரை? 75 வயது வரை நீங்கள் தொடர்ந்து சேமித்துக் கொள்ளலாம். 75 வயசுல என்ன ஆகும்? சேமித்த ஃபண்டு அனைத்துமே கட்டாயமாக அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்பட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்துடும். இந்த விவரத்தை தான் நான் எடுத்து சொன்னேன். அதையும் தாண்டி அவர் இல்ல பரவாயில்ல சார் நான் எடுத்துக்கிறேன் சொன்னா சந்தோஷம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த 60% அவருக்கு வருது, 60% மூலமாக 60% என்ன, 60% 6 லட்சம் ரூபா இருந்தா கூட ஒரு 4 லட்சம் ரூபா சேர்த்து கூட 10 லட்சம் ரூபா சாத்தி எடுக்கலாமே இல்லையா? 40% தானே இப்ப பென்ஷனா மாறும். எல்ஐசி நிறுவனத்தை செலக்ட் பண்ணும் பொழுது அக்ஷயில இந்த 60% வரும்பொழுது அவருக்கு தேவையான பாலிசி, தேவையான பணத்தை அடிஷனலா சேர்த்து கூட சேர்த்து அவர் இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஸோ இந்த விவரங்களை அவருடைய ஆங்கிள் இருந்து நம்ம கரெக்டா அட்வைஸ் பண்ணோம்னா இதை நம்ம எதிர்பார்க்கறதை விட அதிகமான ஒரு புது வணிகம் கூட அவர்கள் மூலமாக நாம பெற முடியுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு முக்கியமா இதெல்லாம் சொல்லணும்னு இந்த விவரங்கள்லாம் நான் நோட் பண்ணி வச்சேன். எக்ஸிட் ரெக்வெஸ்ட் அப்பான் டெத், பார்ஷியல் வித்ட்ராயல் ஃபெசிலிட்டியும் இந்த ஃபண்டில் வந்து என்பிஎஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். 60 வயசு முன்னாடியே கூட தேவை என்றால் பார்ஷியல் வித்ட்ராயல் 3 மடங்கு 3 டைம்ஸ் என்டையர் என்பிஎஸ் டென்யூர்ல 3 முறை நாம வந்து 25% வரை நாம வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம்ங்கிற ஒரு வசதியும் அவங்க வந்து பார்ஷியல் வித்ட்ராயல் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை வச்சிருக்காங்க. ஏன் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக, மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக, ஒரு வீடோ பிளாட்டோ வந்து வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு தேவை. இந்த விவரங்களை எல்லாம் வந்து மேபி அது அந்த விவரங்களை சொல்லி நம்ம கேட்கும் பொழுது மேபி ப்ரூஃப் கேட்கலாம். நான் எனக்கு அனுபவம் இல்லை அதுல உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், அது ப்ரூஃப் கேட்கலாம். ஏன்னா எதுக்காக பார்ஷியல் வித்ட்ராயல்னா டு மீட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எஜுகேஷன், மேரேஜ், பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஆர் ஃபிளாட் in the name of self or in the name of spouse, medical and incidental expenses arising out of disability, expenses of skill development, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அவர் வைத்திருக்கிறார்கள். நாம கூட அக்ஷய் பாலிசியில வச்சிருந்தோம் இல்லையா? கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி அக்ஷய் சரண்டர் பண்ணணும்னாக்கா ஒரு 14 வகையான டிசீஸை வந்து வச்சிருந்து இது அதற்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தா தான் அக்ஷயை வந்து சரண்டர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருந்தோம். இப்போ அதுக்கு ரூல் தேவையில்லை. இப்போ இருக்கிற அக்ஷய் பாலிசிகளை அந்த மாதிரி ஒரு சரண்டர் ரூல் மாற்றி அமைக்கப்பட்டது. எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இவங்க பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணணும்னாக்கா மேபி இதற்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது உள்ள போனதான் தெரியும். அதுக்கு உண்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஆனா அந்த ரூல்ல அது சொல்ல இருக்கிறதுனால இந்த விவரங்களை நான் சொல்லிக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ அதுபோல பார்ஷியல் வித்ட்ராயல் ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராயல் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. தேவை என்றால் 60 வயசு பூர்த்தியான பிறகு நான் மொத்தமா எனக்கு வேண்டாம், லம்சம்மா 60% வேண்டாம், அப்பப்போ எப்பப்போ தேவைப்படுகிறதோ அப்பப்போ நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றால் அதுவும் அவர்கள் மேக்சிமம் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் வந்து அக்கார்டிங் டு ஏஜ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அப் டு 75 இயர்ஸ் வரைக்கும் அவர்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியும் அவங்க வந்து இந்த டயர் 1 அக்கௌண்ட்டுக்கு வச்சு. டயர் 2க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மொத்தமா எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் போடலாம், எவ்வளவு வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்.
எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதனாலதான் அதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடையாது. டயர் 2 அக்கௌண்ட் இஸ் ஒன்லி அன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். சரிங்களா? டயர் 1க்கு தான் இந்த ஃபெசிலிட்டி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம். இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷனும் டயர் 1 தான். ஸோ சிஸ்டமேட்டிக் லம்சம் விட்ராயல் இருக்கு, பார்ஷியல் விட்ராயல் இருக்கு, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் டயர் 2லயும் கொடுக்குறாங்க. என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர் கேன் ஆக்டிவேட் டயர் 2 அக்கௌண்ட் இன் அடிஷன் டு டயர் 1ன்னு முன்னாடியே சொன்னேன். சைமல்டேனியஸ்லி he can avail systematic lump sum withdrawal in both the accounts. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் ரெண்டு அக்கௌண்ட்லயுமே இருக்கு. டயர் 2லயும் தேவையென்றால் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாகவும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டி டயர் 2லயும் இருக்கு. ஒன் வே சுவிட்சை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1லேருந்து 2க்கு போக முடியாது. 2ல இருக்கிற தொகையை 1ல் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இந்த 1 கோடி சொன்னேன் பாத்தீங்களா, அன்னைக்கு மறுநாளே இன்னொரு மேடம் வந்து பாரத் பெட்ரோலியம்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து 2 டயர் 1 டயர் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்த தொகையை நான் வந்து பென்ஷனா மாத்தணும்னு ஆசைப்படுறேன், நேரடியா வர முடியுமானா நேரடியா நான் போய் பார்க்கும் பொழுது அதிலும் அதிர்ந்து போனேன் நண்பர்களே. டயர் 1 அண்ட் டயர் 2 சேர்த்து கிட்டத்தட்ட 1,80,00,000 வச்சிருக்காங்க என்பிஎஸ் அக்கௌண்ட்ல. இந்த இரண்டும் சேர்த்து நான் பென்ஷனா மாத்தணும்னு முடிவு பண்ணதாக சொன்னாங்க. நேரடியா போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இன்று வரை அவர்கள் மாற்றவில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ஷேர் மார்க்கெட் ஏறுமுகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஏறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்கு அவங்க செய்யறாங்களோ அந்த 1,80,00,000 2 கோடியா கூட வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கையில இல்ல. ஷேர் மார்க்கெட்டு அதீதமாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஃபண்ட் வேல்யூ 10,000 இருந்தால் அது ஏற்றாமல் ஆகும். 2 கோடியாக இருந்தால் அதே மாதிரி அதே பர்சன்டேஜ்ல தான் இன்க்ரீஸ் ஆகும் ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே. ஸோ அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் தகவல் இல்லை. நான் கண்டிப்பா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் சார், எல்ஐசியில தான் போட போறேங்கிற தகவலும் அப்பவே இதே மார்ச் மாசம் தான் அவர் உடனடியாக அவர் செய்து விட்டார். இவங்க எல்லா விவரங்களையும் கேட்டு ஷேர் மார்க்கெட் ஏறுமுகமாக இருந்த காரணத்தினால் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேல அவங்க அதுல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசிதாரர்களை, நமக்கு அறிமுகம் இல்லாத பாலிசிதாரர்களும் உங்கள் கிளையண்ட் மூலமாக நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த வாய்ப்புகளை நீங்கள் அதிகம் பயன்படுத்தி அதன் மூலமாகவும் புது வணிகம் ஈட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. ஸோ எனக்கு தெரிந்த விவரங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும்போது இன்னும் அடிஷனல் விவரங்களை தெரிவிக்கிறேன். ஸோ இந்த நிதியாண்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் அனைவருக்கும் புது வணிகத்தில் ஆல் டைம் ஹை பெர்ஃபார்மன்ஸ், சிறப்பான ஒரு புது வணிக நிதியாண்டாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து முகவு நண்பர்களுக்கும் அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி, இந்த வாய்ப்பை நல்கிய எனது இனிய நண்பர் திரு ராஜகோபாலன் சார் அவர்களுக்கு இந்த வேளையில மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். நல்லா தட ஒரு எக்ஸ்டம்போர்ல பேசிட்டீங்க. அப்படியே அதாவது என்பிஎஸ்னா என்னன்னு இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இந்த மாதிரி ஒரு அவென்யூ இருக்கு, டேப் பண்ணலாங்கிறது. இதை வந்து சார் ஃப்ளாஷ்லாம் வந்திருந்தது, நான் சொல்லலாம்னு நினச்சேன். 1 கோடி போட்டு சாருக்கு நல்ல இதெல்லாம் பண்ணி டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து எஸ்டிஎம்லாம் ஃப்ளாஷ்லாம் போட்டிருந்தார். இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோ தான் எனக்கு தேடி நான் கிடைக்கல, இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை நான் போட்டிருப்பேன். முரளிதர் சார் அவர்கள் இடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கும் பொழுது அவர் கையால வாங்கினது அந்த ஃபிளாஷ். அருமை அருமை. ஸோ மிக்க நன்றி சார். எங்களுக்கு என்பிஎஸ் மூலம் எப்படி பிரீமியத்தை உள்ள கொண்டு வந்து ஏஜென்ட்ஸ் எப்படி பெனிஃபிட் ஆனுங்கிறத சொல்லியிருக்கீங்க. நண்பர்களே, ஒரு 5 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். கிறிஸ்பா கேளுங்க. சாரோட நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது தனிப்பட்ட தகவல்கள் எப்படி டேப் பண்ணணும் அவரை தனியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர் வேறு டிவிஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படினாலும் எல்ஐசிக்கு தான் பணம் வர போகிறது இல்லை சார். அதனால் சென்னை 1 சென்னை 2 டெஃபினட்டாக எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் இல்லையா. 14,17,000 ஏஜென்ட்ஸு. அதனால் சார்ட்ட தனிப்பட்ட முறையில் எதுவானு கேட்கலாம். இப்போ கிறிஸ்பா கேளுங்க. ஒரு ஆள் 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பல கோட்டங்கள்ல நீங்கள் இருந்தாலும் அந்த கோட்ட அலுவலகத்தில் ப்ராடக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல. அந்த ப்ராடக்ட் மேனேஜர் தான் நோடல் ஆபீசர் ஃபார் என்பிஎஸ். சென்னை 1ல நான் இருக்கிறேன். அப்கோர்ஸ் நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறதுனால எனக்கு அப்புறம் திரு சக்திவேல் அப்படின்னு வேலூர் டிவிஷன்ல
திருக்கோயிலூர் பிரான்ச் மேனேஜரா இருந்தவர் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் மேனேஜரா வந்திருக்கார். எனக்கு பிறகு அவர் அந்த பணியை தொடருவார். அதுபோல ஒவ்வொரு கோட்ட அலுவலகத்திலும் ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த வேலையை சுமூகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு மணிகண்டன்ங்கிறது என்னோட நண்பர் வேலூர்ல இருக்கார். அது மாதிரி சங்கர்னு மதுரையில் இருக்கார். அது மாதிரி பல கோட்டங்கள்லையும் ப்ராடக்ட் மேனேஜர் நீங்க அணுகலாம். ப்ராடக்ட் மேனேஜர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம குரூப்பில் நீங்கள் தகவல்கள் தெரிவிச்சிங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் சார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி சார் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டாம். அவசியம் கன்சர்ன் டிவிஷன்ஸ்ட நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் சக்திவேல் சார்ட்ட நாங்கள் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட். தேங்க்யூ. நவ் இதை கொஸ்டின் ஆன்சர் செஷன் டேக் அனதர் 5 minutes. அப்புறம் 2 minutes கொஸ்டின் ஆன்சர். இது ஓட் ஆஃப் தேங்க்ஸ். எஸ் சோமநாதன் சார். சார் குட் ஈவினிங் சார். நமஸ்காரம் சார். எனக்கு இன்னைக்கு என்பிஎஸ் பத்தி ஃபுல்லா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை சார். எனக்கு ஒரு 2-3 டவுட் இருக்கு சார். ஃபாஸ்டா கேக்குறேன். சொன்ன மாதிரி என்பிஎஸ்ல வந்து 60% வரைக்கும் வித்ட்ரா பண்ணி 40% போடும்போது ஜிஎஸ்டி வராதுன்னு சொன்னீங்க. சப்போஸ் நம்ம வித்ட்ரா பண்ணிட்ட அப்புறம் நம்ம மூலியமா அவங்க போடுறாங்க 60%ன்னு வச்சுங்க, பேலன்ஸ் வேற ஏதாவது, அப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுமா? கண்டிப்பா வரும். அவரு 60% வாங்கி உங்கள் மூலமாக புது ப்ரோபோசல் கொடுக்கும் பொழுது அந்த 60% ஆட் பண்ணி கூடுதலாக எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் சேர்த்து கொடுத்தாலும் நேரடியாக உங்க மூலமா தானே வருது. அதற்கு ஜிஎஸ்டி வரும், கண்டிப்பாக வரும். அந்த 40% டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த 40% ஜிஎஸ்டி வராது. நான் சொன்ன நபர் 1 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணார். 1 கோடிக்கு அந்த 1 கோடிக்கு ஜிஎஸ்டி கிடையாது அவருக்கு. அது ஆட்டோமேட்டிக் எக்ஸம்ஷன் கிவன் பை தி கவர்மெண்ட். அது எல்ஐசியோட முடிவு அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவு அது. ஓகே சார். சார் கஸ்டமர் சப்போஸ் 100% ஜிஎஸ்டி இல்லாம வந்து போட்டுறான்னு வச்சுங்க சார் எல்ஐசில, எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு ஏதாவது கிரெடிட் கிடைக்குமா? எல்ஐசி முகவ நண்பர்களுக்கு தற்சமயத்துக்கு அந்த கிரெடிட் இல்ல. இப்போதைக்கு 40% வரும் பொழுது, அதனால அந்த 60-40 வரும் பொழுது 40% பிரான் நம்பர்ல தான் கம்ப்ளீட் ஆகும், முகவாண்மை நம்பர்ல கம்ப்ளீட் ஆகாது. அந்த 60% அவருக்கு போகுது இல்லையா, அந்த 60% நாம வந்து முடிந்தவரை அந்த 60% வாங்க முடியும். சர்வீஸ்ல ரெகுலர் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகும் பொழுது பிஎஃப் கிராட்டுவிட்டி ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லையா, அதுல இருந்து ஒரு பங்கை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. நம்ம அதை கண்டிப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆலெல்லாம் என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த என்பிஎஸ் மூலமாக வரக்கூடிய அந்த தொகையை எத்தனை முகவ நண்பர்கள் டேப் பண்ணிருப்பாங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு வாய்ப்பு ஓபன் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து. ஸோ 40% நமக்கு இன்னைக்கு டிவிஷனல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் முகவ நண்பர்களுக்கு அந்த கிரெடிட் வரதில்லை. நாளைக்கு கிளை அளவில வரலாம். இன்னைக்கு டிவிஷனல் ஆபீஸ்ல லெவல்ல டீசென்ட்ரலைஸ் பண்ணது இன்னும் 2 ஆண்டுகளில் கிளை அளவுல கூட அது டீசென்ட்ரலைஸ் பண்ணி கிளையிலேயே இருந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம்னு கூட கொண்டு வரலாம். அப்படி கிளை அளவில வரும் பொழுது எந்த முகவ நண்பர் மூலமாக இந்த பாலிசிதாரர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அப்பொழுது கிரெடிட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிக நாள் இல்ல, அந்த தூரம் இல்ல, அதிக தூரத்தில் இல்ல. அது கண்டிப்பாக வரும். அது இன்னைக்கு இல்ல, தற்சமயத்துக்கு இல்ல சார். இது எக்ஸிஸ்ட் பண்ணாம 75 இயர்ஸ் வரைக்கும் அவங்க டயர் 1 டயர் 2ல இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கம்பல்சரி பென்ஷன் போன அவசியம் இல்ல. ரெண்டுமே அவங்க எவ்வளவு அமௌண்ட் வந்தா அந்த தொகை அனைத்துமே அவருடைய அமௌண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துரும், அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அன்னைக்கு வந்து பென்ஷனா மாறணும்ங்கிற கம்பல்ஷனே கிடையாது. the account is closed and the amount is refunded, entire amount அவரோட கணக்கு. லாஸ்ட் क्वेश्चन, ஜீவன் அக்ஷய் ஓல்டு 10 இயர்ஸ் பேக் போட்டவங்களுக்கு இப்போ சரண்டர் பண்ணாக்கா அவங்க வந்து ரீசன் கொடுக்கணுமா இல்ல வித்அவுட் ரீசன் they can take the money சார்? அவசியம் இல்லை, ஜீவன் அக்ஷய்க்கு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு ஜீவன் அக்ஷய் சொல்ல சார், ஓல்டு ஜீவன் அக்ஷய் 187 ஓல்டு ஜீவன் அக்ஷய் கூட எனக்கு தெரிந்தவரை அதுக்கு ரீசன் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப பழைய ஜீவன் அக்ஷய்ல பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது. 2%, 2.5%, மேக்சிமம் 3% வரைக்கும் தான் என்னமோ அப்ராக்சிமேட்லி இட் வாஸ் டிடெக்டட். அதனால ரீசன் இருந்தால்தான் பண்ண முடியும். அதுக்கு சாட்டிஸ்பாக்டரி ப்ரூஃப் கொடுக்கணும்னு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இப்பொழுது அதற்கு மேலாக கொஞ்சம் 5%, 6% போறதுனால எனி டைம் தே கேன் சரண்டர்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரீசனே தேவையில்லை, தேவை என்றால் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு மாத்தி அமைச்சிட்டாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ரைட் சார், ரைட் சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஜெயபிரகாஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, பேசணுமா? ஜெயபிரகாஷ் எல்லாத்தையும் அவரே கவர் பண்ணிட்டாரு. ஜெயபிரகாஷ் சார் மோகன் சார், நான் ஒரே ஒரு டவுட் சார்.
சொல்லுங்க இந்த சார். இது போடுறீங்க 3 சொன்னீங்களே சார், வரிசா பென்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. அவர் இறந்தா தானே பணம் வாங்க முடியும். எது உங்களுக்கு வரிசா பென்ஷன். வரிஷ்டா பென்ஷன்ங்கிறது வந்து முதல்ல வந்தது இல்லையா, அந்த ஆமா 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 2,66,665 ரூபா. ஆமா சார். அது வந்து 11% ஆனுவிட்டி, லைஃப் டைம் ஆனுவிட்டி. அதுல வருஷம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் 10 வருஷத்துக்கு தான் அந்த ஸ்கீம்னு கொண்டு ஆமா இது வந்தாங்க. வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரதான் மந்திரி வய வந்தனா வந்துச்சு. பிரதம மந்திரி வய வந்தனா அப்புறம் வந்தது உங்களுக்கு. இது அதெல்லாம் என்ன வந்து 8.2% or எஸ் 8.4% 10 வருஷம் தான். 10 வருஷத்துக்கு பிறகு அந்த தொகையை திருப்பி கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபேமிலி கொடுத்தாங்க, இண்டிவிஜுவல் கொடுத்தாங்க. ஓகே சார். ஆமா ஆமா இல்ல ஆமா. இல்ல இத இப்போ வச்சு 2 தான் ஆண்டுகளாக நம்ம கிட்ட இல்ல அந்த ஸ்கீம். போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருச்சு. அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம் SCSS ன்னு சொல்றாங்க ஓ உங்களுக்கு. அது போயிருச்சு. அதுல போயிருச்சு. போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம், போஸ்ட் ஆபீஸை கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சு. ஏன்னா போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ஸ் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ். NSC 5 இயர்ஸ்ல டபுள் ஆமா ஆச்சு. கிசான் விகாஸ் பத்ரா, இந்திர விகாஸ் பத்ரா பேரே கிடையாது. பணத்தை கொடுத்தா ஸ்டேட் இது பத்திரம் கொடுத்துருவாங்க. தொலைஞ்சு போச்சுன்னா யார் கையில கிடைக்குதோ அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். இந்திர விகாஸ் பத்ரா அதெல்லாம் வந்து இருந்த காலத்துல போஸ்ட் ஆபீஸ் ஓஹோன்னு இருந்த காலம் அது. நாளடைவில் அதோட அந்த இதெல்லாம் சுருங்கி போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ஸே வெளியில தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால அந்த போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ஸை ரிவைவ் பண்ணணுங்கிறது கவர்மெண்டோட எண்ணம். ஸோ அதனால சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அங்க கொடுக்கப்பட்டு இப்ப பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பேன் கார்டுக்கு 30 லட்சம் ரூபாய் பண்ணலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேன் நம்பர் இருந்தால் 30 போஸ்டல் ஸ்கீம்ஸ் பண்ணக்கூடிய முக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் நினைக்கிறேன். என்னை விட சிறப்பாக நீங்கள் சொல்லலாம் அந்த விவரத்தை. ஆமா ஆமா முதல்ல நம்மகிட்ட இருந்துச்சு 15 அப்ப ப்ரீமெச்சூர்ல கொடுத்தீங்களா, பிலோ 5 lakhs குள்ள இருந்தா எதுவும் தேவையில்ல. ப்ரீமெச்சூர்ல வந்து எக்ஸிட் வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் டோட்டலா ஃபுல்லா வாங்கிக்கலாம். ஃபண்ட் வேல்யூ அப் டு 2 lakhs. நார்மல் எக்ஸிட் 60 இயர்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, 60-40. அந்த 60-40ங்கிறது வந்து இஃப் தி அமௌண்ட் இஸ் மோர் தேன் 5 lakhs இருந்தால் தான் 60-40. இப்ப நான் 4 லட்சம் தான் என்னோட சேமிப்பே இருக்கு ஃபண்ட் வேல்யூன்னா, தேவை என்றால் 4 லட்சத்தையும் நான் மொத்தமா திருப்பி வாங்கிக்கலாம். அங்க 60-40 தேவையில்லை. 100% will be refunded. அது டாக்ஸ் கிடையாது சார். அது டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் ஃப்ரீ. டாக்ஸ் ஃப்ரீ. Thank you sir. Thank you sir. Now let us move on to the vote of thanks. ரொம்ப சிறப்பாக எங்கள் அழைப்பை ஏற்று உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு வேண்டி இந்த லீக் குரூப்புக்கு வேண்டி டயத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் என்பிஎஸ்ல இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே சில ஐ ஓப்பனர் தான் இன்னைக்கு. அப்கோர்ஸ் நான் ஒன்றும் பெரிய இது இல்லை, பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ த சப்ஸ்கிரைபர் டு என்பிஎஸ். அதனால் ஐ நோ லிட்டில் பிட் டெக்னிக்கலாலிட்டிஸ் அண்டு எவ்ரி இயர் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். இதில் சார் வந்து அவர் அருமையான டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ஜீவன் ஸ்ரீ வந்து நிறைய மெச்சூராகி பணம் எக்கச்சக்கமாக உள்ளே போயின்னு இருக்கு. அந்த 2000 கோடி பணத்தை அட்லீஸ்ட் ஒரு 1000 crores நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது இந்த லீக் குரூப் சார்பாக சார்னோட ரெக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். 2004 அப்புறம் தான் அந்த பென்ஷனுங்கிறது ரொம்ப கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு பென்ஷன் கிடையாது. அதனால் இதை ஒரு அவென்யூவை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி இப்போ ப்ரைவேட் ஆளுங்களும் பண்ணுறாங்க. டயர் 1 தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்கிறத சார் கிளியராக சொல்லியிருக்கார். 50,000 இதில் வந்து அஃப்கோர்ஸ் எம்பிஎஸை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்காட்டாலும் நிறைய பேர் டேக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த 80cc1B இருக்கு இல்லையா, ஒன்றுன்னு அதில் ஒன்று தனியாக 14% ஆஃப் த டோட்டல் பேசிக் ப்ளஸ் டிஏல அதுவும் ஒரு கன்செஷன் இருக்குது. அது எம்ப்ளாயருக்கு கொடுக்கறதுனால அந்த ஒரு கன்செஷன் இருக்குது. அது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு அது பெனிஃபிட்டு. நம்மளை பொறுத்தளவில் கொஞ்சம் தெரிஞ்சால் கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணுங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அசட் கிளாஸ் அதாவது என்பிஎஸை பற்றி கம்ப்ளீட்டாக த்ரெட் பேராக சார் சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரேட்ஸ் ஆர் கோயிங் டு பி ரிவைஸ்டு டவுன்வர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. இருக்கிற ஒரு 4 நாளாக 3 நாளாக ஓவர் நைட் பெட்ரோல் ப்ரைஸ் மாதிரி எப்போ குறையும் தெரியாது. Tap the opportunity, bring the more premium to the organization, earn more commission, earn more cash award, and take your wife to Taj Mahal. That's very very important. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா சப்போர்ட்டும் அந்தந்த ப்ராடக்ட் மேனேஜர் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சார் வந்து சென்னை 1ல் இருக்கிறதுனால சென்னை 1 சென்னை 2 பற்றி பேசினார். எல்லா டிவிஷன்ஸ்லையும் இந்த சப்போர்ட் இருக்குது. டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் நம்ம குரூப்பில் போடுங்க. நான் வந்து சார்ட்ட வந்து ஐ வில் டேக் லிபர்ட்டி அண்ட் ஆஸ்க் த கொஸ்டின். டெஃபினெட்லி ஐ திங்க் ஹி மஸ்ட் பி ஹெல்பிங் மீ. அது இன்னொன்று பார்த்துக்கணும். மிச்சபடி எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னார். ப்ரீமெச்சூர் எக்ஸிட் என்பிஎஸ் எதனால் அதெல்லாம் சொல்கிறாருன்னா, ப்ரீமெச்சூர் எக்ஸிட் பண்ணாலும் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை இங்கே உள்ளே கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். ரைட்டா?
இது ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது சார். ஒண்ணே ஒன்று நீங்கள் சொல்கிறப்ப ஐ டென்ட் வாண்ட் டு இன்டரப்ட். இந்த ப்ரீமெச்சூர் எக்ஸிட்டில் விட்ராயல் பண்ணுறாங்க இல்லை 25% 3 டைம்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா? நான் 2 தரம் பண்ணியிருக்கேன் ஃபார் சம் எமர்ஜென்சி. ஒரு எந்த ப்ரூஃபும் கேட்கறது இல்லை. அனுபவம் இல்லாததால தெரியலன்னு சொன்னேன் நான். எந்த ப்ரூஃபும் கேட்கறது இல்ல. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5.5 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜீவன் சாந்தியில என் ஒய்ஃப் பேர்ல போட்டேன். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ஐ மஸ்ட் அட்மிட் பிகாஸ் பீயிங் லாயலிஸ்ட் டு தி ஆர்கனைசேஷன் அந்த சமயத்துல ரேட்டு குறைஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருந்தது. டக்குன்னு ஐ ஜஸ்ட் டேப்டு தட். ஒரு கூட கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் என் ஒய்ஃப் பேர்ல டெஃபர்ட் அனிட்டி 2 இயர்ஸ்க்கு போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். We are really grateful and indebted to you, sir. We look forward once again, even after the retirement, whenever your time permits, you have to give us more. என்ன சொல்றது வேற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. Anyway, thank you so much, sir. முடிச்சுக்கலாம் சார். நான் another 1 hourல it will be uploaded in YouTube, sir. Thank you very much, sir. Thank you very much. Thank you. Thank you very much. All the best, sir. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you. Thank you so much.